அத்தியாயம் 1. அழகான வனாந்தரம். காட்டாறு அதிவேகமாய் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. காட்டு புஷ்பங்கள் சில்லீரென்று கொத்து கொத்தாய் பூத்திருந்த மரக்கிளையொன்றில் ஒரு பஞ்சவர்ண கிளி அமர்ந்து தன் சிறகுகளை சடசடத்தது. சிவப்பு வண்ண அலகை திருப்பி கீழே குனிந்து நோக்கியது. தேவதை போன்ற பேரழகுடன் இளவரசி நின்றிருந்தாள். உரிமையுடன் பஞ்சவர்ண கிளி கீழே பறந்து வந்து இளவரசியின் அழகிய தோளில் உட்கார்ந்து கீ கீ என்று கொஞ்சியது. பார்த்தாயா, அவர் இன்னமும் வரவில்லை. இனி அவர் வந்தால் நான் பேசப்போவதில்லை என்றாள் இளவரசி. மீனலோசனி. காய்ந்த சருகுகள் பலமாய் மிதிப்படும் சப்தம் கேட்டது. இப்போது அவர் என்னை அழைப்பது போல் இருக்கிறது. சதா சர்வ காலமும் அவரது குரல்தான் காதில் ஒலிக்கிறது. ஆனால் அவருக்கோ துளியளவு கூட என் நினைவு வராது போலிருக்கிறது. பஞ்சவர்ண கிளியிடம் தனது உள்ள கிடக்கையை பற்றி செல்லமாய் புலம்பினாள் இளவரசி. இளவரசியின் முகத்தை பரிதாபமாய் உற்று நோக்கிய கிளி மறுகணம் குதூகலமாய் சிறகுகளை படபடத்தது. பார்த்திபன், பார்த்திபன் என்று கிளி மிழற்றியது. நீ அவரது பெயரை உச்சரிக்கும் போது எனது செவிகளில் தேன் வந்து பாய்கிறது. இளவரசி மேற்கொண்டு பேசி முடிப்பதற்குள் பஞ்சவர்ண கிளி சட்டென்று பறந்தது. நீயும் என்னை தனிமையில் தவிக்க விட்டு எங்கே செல்கிறாய்? நில். கோபத்துடன் அண்ணாந்து பார்த்தாள். கீ கீ உற்சாகமாய் வட்டமிட்டு பறந்துவிட்டு பின் சற்று தூரமாய் பறந்து போனது. என்ன இது? இளவரசி திகைத்து நின்ற தருணத்தில் அவளது முதுகு பக்கமாய் ஆஜானுபாகுவாய் வந்து நின்ற பார்த்திபன் உரிமையுடன் அவள் மீது சாய்ந்து இறுக கட்டிக்கொண்டான். ஓ, நிஜமாகவே வந்துவிட்டீர்களா? அவளது குரல் யாழை மீட்டினாற்போல் மிக இனிமையாயிருந்தது. உனது குரலில் கோபம் தொனித்திருக்கிறதே கண்ணே. கேட்டபடி இளவரசியின் தோள்பட்டையில் முகம் புதைத்து அழுத்தமாய் முத்தமிட்டான். உங்களுடன் நான் பேசப்போவதில்லை. கோபம் தணிந்து குரல் கிசுகிசுப்பாய் வெளிப்பட்டது. நீ பேசாவிடில் உன் இனிய குரலை நான் எப்படி கேட்பதாம்? கானகத்தில் கானம் பாடும் குயில் உன் குரலுக்கு முன் தோற்று போகும் தேவி. இளவரசியின் காது மடலில் பார்த்திபன் தன் இதழ்களால் ஒற்றி எடுத்தான். அவ்வளவுதான். இவளது கோபமெல்லாம் பஞ்சாய் பறந்துவிட்டது. பிடியிடை துவண்டது. அதீத காதலுடன் சட்டென்று திரும்பினாள். 4 விழிகளும் நேசமாய் மோதிக்கொண்டன. குறும்பு கூத்தாடும் கண்களால் பார்த்திபன் இளவரசியை ஊடுருவினான். கடலாய் விரிந்த கண்கள், பிறை நெற்றி, கண்ணாடியாய் பளபளத்த கன்னங்கள், பன்னீர் மொட்டை போன்ற மூக்கு, ரோஜா இதழ்களை பீத்து ஒட்ட வைத்தார் போன்ற அதரங்கள், மோவாயின் நடுவில் குழி வெட்டினார் போன்ற பள்ளம், சங்கு கழுத்து, மூங்கில் தோள்கள். பிரம்மன் தனது படைப்புத்திறனையெல்லாம் ஒன்று சேர்த்து ரசனையுடன் உன்னை படைத்து இருக்கிறார் மீனலோசனி. ஆண்களுக்கு வர்ணிக்க சொல்லியா தர வேண்டும்? அதிலும் உங்களுக்கு வர்ணிக்கும் திறன் சற்று அதிகமாகவே உள்ளது. அப்படியல்ல. உனது அதீத அழகு என்னை அப்படி வர்ணிக்க வைக்கிறது. அதீத அழகா? ஆம், அதீத அழகு என்று சொல்வதை விட பேரழகு என்று சொன்னால் அது சால பொருந்தும். இளவரசிக்கு இதை கேட்டதும் உள்ளூர மகிழ்ச்சி நீரூற்று பொங்கியது. தனது மகிழ்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனை ஏறிட்டு பார்த்தாள். நீங்கள் ஒரு கவிஞர் என்பதை என்னிடம் மறைத்து விட்டீர்களே. என்ன திகைக்கிறீர்கள்? அழகாய் பொய் கூறுகிறீரே. நான் கவிஞன் அல்ல. அழகையும் கலையையும் ரசிக்கத் தெரிந்தவன். நான் கூறியது பொய் அல்ல கண்ணே, மெய்தான். உன்னை போன்ற பேரழகியை அகிலத்தில் நான் எங்கும் கண்டதில்லை. இளவரசியின் செவிகளில் தேனோடை பாய்ந்தாற் போல் இருந்தது. என்னிடம் அப்படி என்ன தனித்துவமோ? குறிப்பாய் எது உங்களை கவர்ந்ததாம்? ஓ, குறிப்பாய் சொல்ல வேண்டுமா? இந்த அகன்ற அழகான மானின் மருண்ட விழிகள், அடுத்ததாய் எழில் கொஞ்சம் இந்த மோவாயின் நடுவில் சிறு பள்ளம் இருக்கிறதே, அது உன் அழகுக்கு அழகு சேர்க்கிறது கண்ணே. சாமுத்திரிகா லட்சணம் கொண்ட பெண்ணுக்குத்தான் இப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் அமையும். தேவலோகத்தில் இருக்க வேண்டிய அப்சரஸ் நீ. தப்பித்தவறி இந்த பூவுலகில் அவதரித்து விட்டாய். காதல் கனிய பேசியபடி குனிந்து அவளது கண்களிலும் மோவாயிலும் மென்மையாக இதழ் பதித்தான். உலக நினைப்பை முற்றிலும் மறந்தவளாய் விழி மூடிக்கொண்ட இளவரசியின் தளிர்கரங்கள் அவனது கழுத்தில் மாலையாயின. இறுக அணைத்து முத்தமிட்டான் பார்த்திபன். பனிப்புகை ஒன்று கிளம்பியது. இந்த காட்சி மறைந்தது. அழகே உருவான இளவரசியின் முகம் க்ளோஸ்அப்பில் தெரிந்து முருவளித்தது. மறுகணம் அந்த முகம் மறைந்தது. நெற்றியிலிருந்து கோடாய் ரத்தம் வழிய ஆக்ரோசமான கோரமான இளவரசியின் முகம் தெரிந்தது. தலையை சற்றே பின்னுக்கு சரித்து கடகடவென்று சிரித்தாள். பேய்த்தனமான சிரிப்பு, பயமூட்டும் சிரிப்பு, நடுநடுங்க வைக்கும் சிரிப்பு. அந்த சிரிப்பின் ஒலி மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்து அமர்ந்தான் பார்த்திபன். உறக்கம் கலைந்து விட்டிருந்தது. ச, கனவா இது? கனவு மாதிரி தெரியவில்லையே. நிஜம் போல் அத்தனை யதார்த்தமாயிருந்ததே. சுகமான கனவு, மனதை சொக்க வைத்ததே. காதல் ரசம் சொட்டும் கனவு காட்சியில் மயங்கி போயிருந்தேனே. அழகான இளவரசியுடன் ஏகாந்தமாய் கட்டி அணைத்து கொண்டு சொர்க்கத்தில் திளைத்தேனே. மறுகணமே இப்படி ஒரு கோரமான கனவு ஏன் வந்தது? என்னது இது? விழிப்பு தட்டிவிட்டது. சகலத்தையும் யோசித்து அலசி பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னமும் அந்த சிரிப்பு சப்தம்
செவிகளில் எதிரொலிக்கிறதே. திகிலில் அவனுக்கு இதய துடிப்பு அதிகரித்தது. அத்தியாயம் 2. பார்த்திபன் வாட்டசாட்டமான இளைஞன். உடைத்த கோதுமை நிறத்தில் பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமாய் இருப்பான். அவனுக்கு பயம் என்பதே துளி கூட இருந்ததில்லை. காரணம் அவன் வளர்க்கப்பட்ட விதம். பார்த்திபன் சட்டென்று நைட் லாம்ப் சுவிட்சை ஆன் செய்தான். அறைக்குள் வெளிச்சம் பரவியது. தலைமாட்டில் வைத்திருந்த செல்போனை எடுத்து பார்த்தான். மணி இரவு 1:30. நண்பன் ரகுவுக்கு டயல் செய்தான். தூக்க கலக்கத்துடன், ஹலோ பார்த்தி, என்னடா இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? எனிதிங் ராங்? ரகு பதற்றமானான். எஸ் ரகு, சம்திங் ராங் தான் என்றவன் அந்த கனவை பற்றி விவரித்தான். இன்னைக்கு ஏதாவது சரித்திர நாவலை வாச்சியா? இல்லையே. உனக்கு வரப்போற மனைவி ஒரு இளவரசி மாதிரி அழகா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே படுத்தியா? அதுவும் இல்லையே. பின்ன எதுக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? அதான் எனக்கும் புரியல. அழகுன்னா அப்படி ஒரு அழகு. ஸ்பெஷலா அந்த கண்களும் மோவாயும். இதுக்கு முன்ன இப்படி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லடா. அந்த இளவரசி கூட கனவுல ரொமான்ஸ் பண்ணது நீதானா? ஆமாண்டா. கனவுலையும் உன் பேர் பார்த்திபன் தானா? மாவீரன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன். என்னோட வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்துட்டு இளவரசி மனசை பறிகொடுத்த மாதிரி தெரிஞ்சது. ரொமான்ஸ் மூடுல ஜாலியா இருந்திருப்ப போலிருக்கே. டேய், அது கனவு மாதிரியே தெரியலடா. ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கு. அந்த சந்தோஷம் சில கணங்களுக்கு கூட நீடிக்கல. கோரமா பேய் மாதிரி இளவரசியின் முகம் மாறி திகில உண்டாக்கிடுச்சு. சில தருணங்கள்ல கனவுகளுக்கு அர்த்தமே இருக்காது. இதுவும் அதுல ஒண்ணுன்னு நினைச்சுக்கோ. டேய், அந்த சிரிப்பு சத்தம் காதுல இன்னமும் எதிரொலிக்குதேடா. அதுக்குத்தானே உனக்கு ஃபோன் பண்ணேன். அது பிரமையா இருக்குண்டா. எனக்கு இல்லையும் பார்த்துக்கிட்டேன். சுரீர்னு வலிக்குது. நான் தெளிவா இருக்கேன். இப்பவும் அந்த சத்தம் கேக்குதே. அந்த அளவுக்கு நீ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறதா என் யூகம்டா. காரணமா? நான் இன்னைக்கு திருவாங்கூர் அரண்மனைக்கு போறதா துணிஞ்சு என்னோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசினேன்ல. ஆமா, நீ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். சின்ன வயசுல இருந்தே தொல்லியல் துறை ஆய்வாளர் ஆகணும்னு உனக்கு ஆசை. ஆசைப்பட்டபடியே அதே வேலை உனக்கு கிடைச்சது. நீயும் பாழடைந்த கோவில்கள், மண்டபங்கள், புதைந்து கிடக்கும் சிற்பங்கள், சிதைந்து கிடக்கும் மாட மாளிகைகளை ஆர்வமா ஆய்வு செஞ்சுட்டு வந்த. உன்னோட சீனியர்களை திருவிதாங்கூர் அரண்மனைக்கு ஆய்வு செய்ய தொல்லியல் துறை அனுப்பி வச்சது. போனவங்க போனதுதான். அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. இதோட 3 டீம் புறப்பட்டு போயிருக்கு. அவங்களுக்கும் இதே நிலைமை தான். இனிமேல் திருவிதாங்கூர் அரண்மனைய ஆய்வு செய்யற திட்டத்தையே கைவிட்டுட வேண்டியதான்னு உன்னோட ஹையர் அத்தாரிட்டி உங்ககிட்ட வருத்தப்பட்டு பேசினாரு. நீயும் துணிஞ்சு, சார் நான் அந்த அரண்மனைக்கு போறேன், அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சு தெளிவான ரிப்போர்ட்டை உங்களுக்கு சப்மிட் பண்றேன்னு வாலண்டரியா ஒத்துக்கிட்ட. ரொம்ப தயங்கிட்டு தான் ஆபீசர் இதுக்கு அக்செப்ட் பண்ணாரு. நானும் நாளைக்கு காலையில புறப்பட்டுடலாம்னு இருந்தேன். ஒருவேளை அந்த அரண்மனைக்கு போனா நமக்கும் மற்றவங்களுக்கு ஏற்பட்ட கதி ஏற்பட்டுடும்னு உள்ளூர பயந்துகிட்டே இருந்தியா? இல்லையே, நீ அப்படி பயப்படுற ஆளே கிடையாதே. நீயாத்தானே துணிஞ்சு இந்த காரியத்துல இறங்கின. உனக்கு வில் பவர் ஜாஸ்தியாச்சே. ரிஸ்க் எடுக்கிறது உனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆச்சே. எக்ஸாக்ட்லி. த்ரில்லான அட்வென்ச்சரை தேடி போறவன் தான் நான். எத்தனையோ சிதிலமடைந்த மாட மாளிகைகள், அந்த புறங்கள்னு ஆய்வு செஞ்சவன் தானே. ஆய்வு செய்ய போறதுக்கு முன்னாடியும் சரி, ஆய்வு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, இந்த மாதிரி பெக்குலியரா கனவு வந்ததே இல்லையேடா. பார்த்தி, பயப்படுறியா? பேசாம ஃபோன் பண்ணி அந்த அரண்மனை ஆராய நான் போகல சார்னு சொல்லிட்டேன். முன் வச்ச காலை பின் வைக்கலாமாடா? என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னமும் அந்த சிரிப்பு சத்தம் உனக்கு கேக்குது? ஆமாண்டா, இப்ப தூரத்துல இருந்து வர்ற மாதிரி சத்தம் சன்னமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த அரண்மனையில் வாழ்ந்த இளவரசிக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குடா. இளவரசியோட காதலன் பேரும் பார்த்திபன் தான். உருவத்தோற்றமும் என்ன போலவே இருக்கு. இந்த கனவுக்கு ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. இது எதையோ எனக்கு உணர்த்துது. அது என்னன்னு தான் பிடிபட மாட்டேங்குது. இந்த சிரிப்பு சத்தம் பயமுறுத்தி அங்கே வரவிடாம தடுக்குதா, இல்ல என்னோட ஆர்வத்தை தூண்டி விட்டு அந்த அரண்மனைக்கு ஈர்க்குதான்னு புரியல. இன்ன வரைக்கும் சத்தம் கேக்குதுன்னு சொல்றியே, உன்னை பயமுறுத்துதாடா? பயமுறுத்துறதா இருந்தா கோரமான காட்சி மட்டும் வரலாமே. ஏன் காதல் ரசம் சொட்டும் அற்புதமான நிகழ்வை காட்டணும்? அதுவும் இளவரசியின் காதலனா என்ன ஏன் காட்டணுங்கிறேன். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இளவரசியின் காதலன் பார்த்திபனா நான் தான் முன் ஜென்மத்துல இருந்திருக்கேன்னு ப்ரூவ் ஆயிட்டா என்னோட பொறுப்பு கூடுதலாயிடும். ஒரு ஆய்வாளரா மட்டும் கடமையை முடிச்சுக்கிட்டு நான் வர முடியாது. இளவரசியோட காதல் நிறைவேறாம போனதுக்கு என்ன காரணம்? அந்த அரண்மனைக்கு போறவங்க காணாமலே போயிடுறாங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா? இளவரசியின் ஆவி அந்த அரண்மனையில தீய சக்தியா உலாவிட்டு வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆத்மாவை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதையெல்லாம் செஞ்சாகணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஆயுள் விதிக்கப்பட்டிருந்தா திரும்பி வர்றேன். இல்லைன்னா இப்பவே நான் உனக்கு பை சொல்லிக்கிறேன் ரகு. டேய் பார்த்தி, நீ நான் தடுத்தாலும் கேட்க போறதில்ல. நான் வேணும்னா உன் கூட வரட்டுமா? நோ வேணா ரகு. நான் போகிற இடம் கேரள வனப்பகுதியாம். அதிலும் ஒரு தீவுக்குள்ளதான் அந்த அரண்மனை இருக்கான். சிக்னல் கிடைச்சா உனக்கு அப்பப்போ தகவல் சொல்றேன். உன்னோட ப்ரொஃபஷனை விட்டுட்டு என் கூட நீ வர்றது உசிதம் இல்லடா ரகு. உனக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டுடுமோன்னு பதற்றமா இருக்கு பார்த்தி. ப்ளீஸ், உன் கூட நானும் வரேனே. எனக்கு எதுவும் ஆகாது ரகு. எதை வச்சு இப்படி சொல்ற?
அந்த அரண்மனைக்கு போனவங்க என்ன கதி ஆனாங்கன்னே தெரியலையேடா. இறந்து போன எங்க அம்மா ஒரு சித்தரோட தீவிர பக்தை. எங்க அம்மாவோட ஆத்மாவும் அந்த சித்தரும் எனக்கு பக்கபலமா இருப்பாங்கடா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, சித்தர்னு சொன்னியே, எந்த சித்தர்டா? பாம்பாட்டி சித்தர். ஓ, அந்த சித்தரை நல்லா வேண்டிக்கோ. உன்னோட நம்பிக்கை வீண் போகாது. பத்திரமா போயிட்டு வா. சரிடா, நான் போனை வச்சிடட்டுமா? பார்த்தி, இன்னமும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா? சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சன்னமா வந்துச்சுல்ல. இப்ப முற்றிலும் கேட்கல. மணி 2 ஆச்சு. நீ தூங்குடா. பை. ஜாக்கிரதை பார்த்தி. பை. பார்த்திபனுக்கு மீண்டும் தூக்கம் வரவில்லை. டைரியை எடுத்து எழுத ஆரம்பித்தான். வெளியே 2-3 நாய்கள் சொல்லி வைத்தாற்போல் ஊளையிட்டன. அத்தியாயம் 3. டிராவல் பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான் பார்த்திபன். இந்தா, பாம்பாட்டி சித்தரோட பழைய ஓவியம். இதை பத்திரமா வச்சுக்கோ. இந்த விபூதியும் சதா உன் பர்சுல இருக்கட்டும். எந்த கஷ்டம் வந்தாலும் மறக்காம பாம்பாட்டி சித்தரை மனசுல நினை. மனமுருகி அவரை நீ வேண்டிக்கோ. உனக்கு அவர் துணையா இருந்து ரட்சிப்பாரு. அம்மா சொன்னதை மறந்துடாத பார்த்திபா. அம்மா மரகதம் இறப்பதற்கு முன் அந்த ஓவியத்தின் ஜெராக்ஸையும் விபூதி பொட்டலத்தையும் இவனிடம் தந்திருந்தாள். பர்சில் அவை இருக்கின்றதா என்று பரிசோதித்துவிட்டு பூஜை அறைக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கினான். குலதெய்வ படத்துக்கு அருகில் சித்தர் தவக்கோலத்தில் அமர்ந்த ஓவியம் பிரேமிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. குலதெய்வம் கோவிலுக்கு சென்றதை விட சங்கரன் கோவிலுக்குத்தான் மரகதம் அடிக்கடி சென்று வந்திருக்கிறாள். சங்கரன் கோவிலில் அப்படி என்ன விசேஷம் என்று கேட்டால் அது மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் என்ற பதில் அவளிடம் இருந்து வரும். காரணம், பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி அடைந்த இடம் அங்குதான் இருக்கிறது. வசதியான குடும்பம். 2-3 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சொத்து பத்து இருக்கிறது தான். மரகதம் படித்த பெண்மணி. சோம்பி உட்கார அவளுக்கு அறவே பிடிக்காது. கணவன் இறந்த பிறகு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள். அப்போது பார்த்திபன் 5 வயது சிறுவன். மரகதம் ஒரு கல்லூரியில் சரித்திர பேராசிரியையாக பணியாற்றியவள். சென்னையில் உள்ள யூனிவர்சிட்டியில் HODயாக வேலை பார்த்தவள். கலகலப்புக்கு மறுபெயர் உண்டென்றால் அது மரகதமாகத்தான் இருக்கும். ஹிஸ்டரியா? சுத்த போர். கிளாஸ் ஆரம்பிச்சதுமே எனக்கு தூக்கமா வந்துடுமே. கொட்டாயை விட்டுட்டு சாமி ஆடிட்டு உட்கார்ந்துருப்பேன். படுபோர் என்று சொல்லும் கடைநிலை மாணவன் கூட மரகதம் மேடம் கிளாஸ் எடுக்க வருகிறார் என்றால் சுவாரஸ்யமாக நிமிர்ந்து அமர்ந்து அவளது வருகையை எதிர்பார்ப்பான். அந்த அளவுக்கு நேர்த்தியாய் சிரித்த முகத்துடன் மோட்டிவேஷன் கொடுத்து கலகலப்பாய் நேரம் போவது தெரியாமல் அருமையாய் பாடம் நடத்துவதில் வல்லவள். பாடம் நடத்துவதில் மட்டுமல்ல, எந்த டாபிக்கை எடுத்தாலும் அழகான விளக்கத்தோடு பொருத்தமான மேற்கோள் காட்டி அவள் பேசுவதை நாளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்று யாருக்குமே தோன்றும். ஜோதிடம், சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதீத பற்று கொண்டவள். அளவு கடந்த தெய்வ நம்பிக்கை மட்டுமல்ல, சித்தர்கள், அற்புத மகான்கள், சாதுக்கள் எழுதி வைத்த நூல்களை ஈடுபாட்டுடன் வாசித்து தான் சிலாகித்து ரசித்த வரிகளை மகனிடமும் எடுத்துச் சொல்லி லயித்து போவாள். சிறு வயதிலிருந்தே அதை கேட்டு வளர்ந்ததாலோ என்னவோ பார்த்திபனுக்கும் அம்மாவை போன்றே ஈடுபாடு வந்துவிட்டிருந்தது. அந்த ஈடுபாடு நாளாக ஆக அதீத பக்தியாக முற்றி போயிருந்தது. புரொஃபஸராக மரகதம் பணியாற்றியவள் என்று சத்தியம் செய்தால் கூட யாருமே நம்ப மாட்டார்கள். நெற்றியில் விபூதி கீற்று, கழுத்தில் ஸ்படிக மாலை, இளங்காவி வண்ணத்தில் காட்டன் புடவை அணிந்து மிக எளிமையாக தெய்வீக காட்சி தருவாள். பார்த்திபனின் விருப்பத்திற்கு அவள் என்றுமே முட்டுக்கட்டை போட்டதில்லை. அவனது விருப்பப்படி தொல்லியல் துறையை தேர்வு செய்து படித்து முடித்து தொல்லியலில் இளம் ஆய்வாளராக ஆகிவிட்டிருந்தான். இவன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததுமே மரகதம் விருப்ப ஓய்வுக்கு எழுதி கொடுத்து விட்டிருந்தாள். என்னம்மா, எதுக்கு திடீர்னு ரிசைன் பண்றீங்க? இன்னும் 10 வருஷத்துக்கு மேலேயே நீங்க சர்வீஸ் பண்ணலாமே. பார்த்திபன் திகைத்து போய் கேட்டான். வீட்டுல சதா அடைஞ்சு கிடந்தா உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு கேட்டேம்மா. ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் ஏற்பட்டு போச்சு. ஆசிரமங்களுக்கும் ஆன்மீக தலங்களுக்கும் டூர் அடிக்கடி போகலாம்னு விருப்பம். அப்படின்னா சரிதான். நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது கரெக்டா இருக்கும். முறுவலித்தான் பார்த்திபன். அகழ்வாராய்ச்சி செய்வதற்காகவும் பழங்கால கோவில்கள், மண்டபங்கள், சிலைகள், சிற்பங்கள் ஆய்வு செய்வதற்காக பார்த்திபன் செல்லும் போதெல்லாம் மரகதமும் சில சமயங்களில் வருவாள். இவன் ஆய்வு பணியில் தீவிரமாய் இறங்கும்போது மரகதம் அலாதியாய் ஒதுங்கி வெகு தூரத்தில் இருக்கும் மரத்தடியில் அமர்ந்து மும்முரமாய் டைரியில் எதையோ எழுதி கொண்டிருப்பது வழக்கம். அப்படி மாய்ந்து மாய்ந்து ரகசியமாய் என்னதான் எழுதி வைத்தாலோ பார்த்திபனும் அதை பற்றி எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் அம்மாவிடம் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை மட்டும் இவன் புரிந்து கொண்டான். எல்லாம் அவன் செயல். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாதுப்பா. அதே சமயத்துல விதி வலியது. எல்லாம் பகவான் செயல்னு கடவுள் மேல் பாரத்தை போட்டுட்டு கடமையை செய்துகிட்டே போகணும். விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் பார்த்திபா. என்னோட அந்திம காலம் நெருங்குது. உன் கையால கொல்லி வாங்கிட்டு போற பாக்கியம் இந்த தேகத்துக்கு அமையல. மற்ற சம்பிரதாய சடங்குகளை நீ செஞ்சுட்டு மனசை தேத்திக்கணும் என்று அவள் கூறிய போது இவன் திடுக்கிட்டான். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இனிமே நீங்க கோவில் குளத்துக்கு எங்கேயும் கிளம்பி போக வேணாம். வீட்டிலே இருங்க. நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். விதி வலியது கண்ணா. உங்களுக்கு அப்படி ஒரு முடிவு வரும்னு யார் சொன்னாங்க? சித்தர். சித்தரா? பாம்பாட்டி சித்தரா? ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர் உங்ககிட்ட எப்படி பேச முடியும்?
திகைத்து போய் அம்மாவை ஏற இறங்க பார்த்தான் பார்த்திபன். அம்மாவுக்கு புத்தி கித்தி பிசை போச்சான்னு பாக்குறியாப்பா? நான் தெளிவாத்தான் இருக்கேன். ஜீவசமாதி அடைஞ்ச சித்தரால பல அற்புதங்கள் நிகழ்த்தி காட்ட முடியும்பா. இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏதாவது பரிகாரம் இருந்தா அதை செஞ்சு அவன் பேசி முடிப்பதற்குள் குறுக்கிட்டாள் மரகதம். விதிய யாராலும் ஜெயிக்க முடியாது பார்த்திபா. உன்னை மாலையும் கழுத்துமா பார்க்கணும், பேர குழந்தைகளை என் மடியில போட்டு கொஞ்சணும்னு எனக்கு தீராத ஆசைதான். என்ன செய்ய? இதை நான் ஏன் முன்கூட்டியே உனக்கு சொல்லி வச்சேன்னா நீ அப்படியே இடிஞ்சு போயிடக்கூடாது பாரு. அம்மாவோட பாடி கிடைக்கலையேன்னு தேடி அலைஞ்சு உன் நேரத்தை வீணாக்க கூடாது. அதனாலதான் பட்டவர்த்தனமா விஷயத்தை போட்டு உடைச்சிட்டேன். உனக்கு அழகான நல்ல மனைவி வாய்ப்பா. தாய்க்கு பின் தாரம்னு சொல்வாங்க. அவ உன் மேல உயிரா இருப்பா. உனக்காகவே உயிரை கொடுத்தவளா. சாரி, பூர்வ ஜென்ம பந்தம் அது. அதை நான் இப்போ சொல்லக்கூடாது. நீயே போக போக புரிஞ்சுக்குவ. உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அபாரம். என்னம்மா, அவளை நேர்ல பார்த்த மாதிரி பேசுறீங்க? என் மனக்கண்ணுல மருமகளை நான் பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோயேன். இதம்மாய் அம்மா முறுவலித்த போது இவனுக்குள் வலித்தது. கண்ணீர் மல்க அம்மாவை ஊன்றி பார்த்தான். அவள் கூறியது 2 மாதங்களில் நடந்தேறிவிட்டது. கொல்லிமலை ஆசிரமத்திற்கு சென்ற மரகதம் திரும்பி வரவில்லை. ஆகாய கங்கை அருவியில் ஸ்நானம் செய்தவளை ஆற்று வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது என்ற தகவல்தான் வந்தது. அம்மாவின் மேல் அதீத பாசம் கொண்டவன் பார்த்திபன் ஆற்றாமை தாளாமல் மௌனமாய் கண்ணீர் உகுத்தான். மனம் கேளாமல் அவளது உடலை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஆவண அனைத்தும் செய்துவிட்டான். விழலுக்கு இறைத்த நீராய் அவனது முயற்சிகள் பயனற்று போயின. பார்த்திபா, மனசை தேத்திக்கோப்பா. இனிமேலும் அம்மாவோட பாடி கிடைக்க போறதில்ல. இது அவங்களே சொல்லிட்டாங்கல்ல என்று ரகு ஆறுதலாய் சொன்னான். என்னோட மன திருப்திக்கு ஒரு மகனோட கடமையை செய்யணும்ல. செய்துட்டேன். விதி வலியதுன்னு அம்மா சொன்னதை ஒப்புக்கிறேன். ஒரு வழியாக மனதை தேற்றிக்கொண்டு வேலைக்கு செல்ல தொடங்கினான். அத்தியாயம் 4. இன்று அரண்மனையை ஆராய்வதற்கு கிளம்பும்போது பார்த்திபனுக்கு பழைய ஞாபகம் வந்தது. எனக்கு வரப்போகும் மனைவியை பற்றி அம்மா ஏதோ பூடகமாக சொன்னாரே. டைரியில் மும்முரமாய் எதையோ எழுதி வைத்துக் கொண்டிருந்தாரே. அம்மாவின் டைரியை எடுத்து வாசித்தால் என்ன? அப்படி என்னதான் அதில் மாய்ந்து மாய்ந்து எழுதி வைத்தார் அம்மா? இது காலம் வரை அம்மா இறந்து 1 வருடத்திற்கு மேலாகியும் நான் அந்த டைரியை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டேனே. அடுத்தவர்களின் டைரியை வாசிப்பது தவறுதான். பெற்ற அம்மாவின் டைரியை நான் வாசிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதையும் தவிர மனதில் முகிழ்ந்த பல கேள்விகளுக்குரிய விடை அந்த டைரியில் கிடைக்கும் என்று உள்மனம் சொல்கிறதே. டைரியை என்னுடனே எடுத்து சென்று விட வேண்டியதுதான். நேரம் கிடைக்கும் போது எடுத்து வாசித்து கொள்ளலாம். மனதில் தீர்மானித்தவன் அம்மாவின் அறைக்குள் புகுந்தான். கட்டிலுக்கு அருகாமையில் டேபிள் போடப்பட்டு இருந்தது. சித்தர் நூல்களை வாசித்து கொண்டோ அல்லது எதையாவது எழுதி கொண்டோ சதா மரகதம் டேபிள் முன்தான் அமர்ந்திருப்பாள். டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்த டைரியை எடுத்துக்கொண்டான். எதிர்ச்சுவரில் அம்மாவின் புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. அம்மா, எனக்கு சில விஷயங்கள் புதிராகவே இருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கணும். திருவிதாங்கூர் அரண்மனைக்கு போயிட்டு நான் திரும்பி வருவேனான்னு தெரியல. டைரியில நீங்க எழுதி வச்சதை வாசிக்க பிரியப்படுறேன். தப்புன்னா என்னை மன்னிச்சுக்கங்க. டைரியை திறந்து முத்து முத்தான எழுத்துக்களை உற்று பார்த்து தடவியபடி தனக்குள் பேசிக்கொண்டான். அந்த தருணத்தில் அம்மாவின் புகைப்படம் இப்படியும் அப்படியுமாக ஆடியது. பயங்கர காற்றடித்தால் நிலை கொள்ளாமல் ஆடுவதை போன்று வேகமாக ஆடியது. டைரியில் பார்வையை பதித்திருந்த பார்த்திபன் ஏதோ ஒரு அசைவு தெரிந்ததும் எதிர் சுவரை ஏறிட்டான். அவன் ஏறிட்ட போது சட்டென்று புகைப்படம் அசையாமல் நின்றுவிட்டது. என்னது இது? போட்டோ ஆடியது போல் தென்பட்டதே. திகைத்து போய் பார்த்தால் ஆடாமல் நிற்கிறதே. இதற்கு என்ன அர்த்தம்? நான் அங்கே போக வேண்டாம் என்று அம்மா தடுக்கிறாரா? அல்லது அங்கு சென்றால் ஆபத்து நேர்ந்துவிடும் என்று எச்சரிக்கிறாரா? ஒருவேளை நான் செல்வதற்கு அனுமதி தந்து விட்டாரா? இதை எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்வது? எப்படி இருந்தாலும் சரிதான். அம்மா அரூபமான ரூபத்தில் இருக்கிறாள் என்பது மட்டும் புரிகிறது. இந்த ஆத்மாவின் ஆசி இருக்கும்போது எனக்கென்ன தயக்கம்? டைரியை எடுத்து டிராவல் பேக்கில் திணித்து கொண்டான். பர்ஸை பேண்ட் பாக்கெட்டில் வைத்து வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினான். வாசலில் தொல்லியல் துறைக்கு சொந்தமான கார் காத்திருந்தது. இவன் காரில் ஏறும்போது சரியாக ஃபோன் செய்தான் ரகு. என்ன பார்த்தி, கிளம்பிட்டியா? ஆமாண்டா, கார்ல ஏறினேன். கரெக்டா நீ கூப்பிட்டுருக்க. உன் கார்லையா போற? இல்ல, டிபார்ட்மெண்ட் அனுப்பியிருக்கு. மதுரை வரைக்கும் இந்த கார் வந்து டிராப் பண்ணும். அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து வேறொரு ஜீப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேராக கேரள வனப்பகுதிக்கு போயிட்டு அங்கேருந்து போட்டில் திருவிதாங்கூருக்கு போகணும். டேய், ஜாக்கிரதையா கவனமாயிருடா. திரும்ப அந்த சத்தம் கேட்டதா? இல்லடா, நீ ஒரி பண்ணிக்காத. நான் இங்கே போனதும் பேசுகிறேன். பை. இருட்டு இன்னமும் விலகவில்லை. கார் விரைய ஆரம்பித்தது. எதேச்சையாக எதிரில் இருந்த ரியர் வியூ மிரரை நோட்டமிட்டான். 2 பெரிய விழிகள் பேய்த்தனமாக கொலை வெறியுடன் இவனை உற்று நோக்கி கொண்டிருந்தன. மறுகணமே அந்த விழிகளில் ரத்தம் பாய்ந்தாற்போல் இரத்த சிவப்பாய் மாறின. திக்கென்று அதிர்ந்தான் பார்த்திபன். அத்தியாயம் 5. என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் அந்த விழிகளை பார்த்தபோது தூக்கி வாரி போட்டது. விதிர்த்து போய் முன்னால் இருந்த டிரைவரை பார்த்தான்.
அவனுக்கு அந்த காட்சி தென்பட்டதாகவே தெரியவில்லை. அவன் பாட்டுக்கு காரை ஓட்டுவதிலேயே குறியாயிருந்தான். பார்த்திபன் மீண்டும் ரியர்வியூ மிரரை ஏறிட்ட போது அதில் ஒன்றுமே தென்படவில்லை. நிஜமாகவே பேய் கண்கள் தெரிந்ததா, இல்லை என் பிரமையா என்று தெரியவில்லையே. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்களே. அரண்டு போய் காரில் ஏறியதும் இந்த பிரமை தோன்றியிருக்குமோ? நான் அரண்டு போகவில்லையே, துணிந்துதானே காரில் புறப்பட்டேன். பின்பு எப்படி பிரமை ஏற்படும்? அதுதானே, அது பிரமையே இல்லை, நிஜம்தான். நிஜமாகவே ஒரு துர்சக்தி என்னை மிரட்டி இருக்கிறது. பயத்தை உண்டாக்கி என்னை நடுங்க வைக்க பார்க்கிறது. அதுதான் உண்மை. அதிலும் என்னை மட்டும் பயமுறுத்துகிறது. டிரைவருக்கு அந்த விழிகள் புலப்படவில்லையே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த பார்த்திபனை மிரளச் செய்து பின்வாங்கி ஓட வைப்பதுதான் அதன் நோக்கமாயிருக்கும். அதற்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது. இன்னமும் சென்னையின் எல்லையை கூட நான் கடக்கவில்லையே. அதற்குள்ளேயே இத்தனை ஆட்டம் போடுகிறதே. தீவுக்கு சென்று விட்டால் என்னென்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. தொல்லியல் துறையிலிருந்து 3 டீம் புறப்பட்டு சென்றதே. அவர்களையும் இப்படித்தான் மிரட்டி இருக்குமா? மிரட்டியதோடு நிற்காமல் அவர்களை காதும் காதும் வைத்தாற்போல் காவு வாங்கிவிட்டது போல் இருக்கிறதே. இதுவரை அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற தகவலே வரவில்லையே. இந்த ஆவிக்கு வீரியம் ஜாஸ்தி போல் தெரிகிறதே. தீவுக்குள் போனதும் அவர்களை வேலை தீர்த்து விட்டதா, அல்லது தீவுக்கு வரும் முன்பாகவே அந்த 3 டீமையும் காலி பண்ணிவிட்டதா என்று தெரியவில்லையே. நிறைய விஷயங்களை ஆராய வேண்டியிருக்கும் போலிருக்கிறதே. பலவும் யோசித்தபடியே பர்சில் இருந்த பாம்பாட்டி சித்தரின் படத்தை தொட்டு வணங்கிவிட்டு இருக்கையில் சாய்ந்து விழிகளை மூடிக்கொண்டான். அவ்வப்போது கண் திறந்து ரியர்வியூ மிரரை ஏறிட்டான். ஒன்றுமே தென்படவில்லை. இரவு சரிவர தூங்காததால் நன்றாக உறங்கிவிட்டான். காலை 8 மணி வாக்கில் டிரைவர் திரும்பி பார்த்து குரல் கொடுத்ததும் தான் கண் விழித்தான் பார்த்திபன். சார், டிஃபன் சாப்பிட்டுடலாமா? இதை விட்டா வேற நல்ல ஹோட்டல்ஸ் கிடையாது. காரை பிரபல உணவு விடுதியின் முன்பாக பார்க் செய்திருந்ததை பார்த்துவிட்டு தலையாட்டினான். சாப்பிட்டு முடித்ததும் பயணம் தொடர்ந்தது. மதியம் 1:30 மணிக்கெல்லாம் மதுரைக்கு வந்துவிட்டனர். மதுரை தொல்லியல் துறை அலுவலகத்திற்கு முன் கார் நின்றது. சார், இங்க பக்கத்துல உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக ஜீப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்க ஓய்வெடுத்து முடிச்சதோ அங்கேருந்து கிளம்பலாம். அந்த அலுவலகத்தில் இருந்த நிர்வாகி கூறினார். நாட் நெசசரி சார். லஞ்ச் முடிச்சுட்டு நான் உடனடியாக புறப்பட்டுடுவேன். அப்பதான் இருட்டுறதுக்குள்ள நான் தீவுக்குள்ள போக முடியும். இருட்டின பின்பு தீவுக்கு போறதுக்கு போட் வசதி இருக்கான்னு தெரியல, அதான். ஓகே, உங்க இஷ்டம் சார். ஜீப் தயாராக தான் இருக்கு. டிரைவர்கிட்ட ஒரு கவர் தந்திருக்கோம், வாங்கிக்கங்க என்றார். சொன்னபடியே மதியம் உணவருந்திவிட்டு புறப்பட்டு விட்டான். தேனியை கடந்ததும் ஜீப் வேகமெடுத்து பறந்தது. மலைப்பாதையில் கொண்டை ஊசி வளைவுகளில் லாவகமாய் ஓட்டிச் சென்றான் டிரைவர். டிரைவர், திருவிதாங்கூர் தீவுக்கு நீங்க போயிருக்கீங்களா? இல்லை சார். டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆபீசருங்க வந்தா தீவுக்கு முன்பாக டிராப் பண்ணிட்டு நான் போயிடுவேன். தீவுக்குள்ள போனதே இல்லை. தீவை பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப அழகான தீவு. சுமார் 40 மைல் பரப்பளவு கொண்டது. அங்கேயும் சொற்பமா மக்கள் குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்கு. சுற்றுலா பயணிகளை நம்பித்தான் அந்த மக்களோட வாழ்வாதாரம் இருக்கு. ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மிளகு, யூக்கலிப்டஸ் தைலம்னு நறுமண பொருட்களும் கலைப்பொருட்களும் விற்பனை பண்றாங்க. அரசு விருந்தினர் மாளிகை கூட அங்க இருக்கு. இந்தாங்க சார், இந்த கவரை உங்ககிட்ட தர சொன்னாங்க. கவரை பிரித்து உள்ளே இருந்த கடிதத்தை வாசித்தான். தொல்லியல் துறை சார்பாக கேரள வனத்துறை மற்றும் கேரளத்து தீவுக்குள் இவன் செல்வதற்கு முன் அனுமதி பெறப்பட்டதற்கான கடிதம் அது. சுற்றுலா பயணிகள் வந்து தங்குறதுக்கு தனியார் விடுதி கூட நவீனமா கட்டப்பட்டிருக்கான். ரொம்ப அழகான தீவு. மலையருவி, பசுமையான காடுன்னு பார்க்க ரம்யமா இருக்குமா. பரவாயில்லையே, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அழகான தீவுன்னு சொல்றீங்க. அங்க போய் தீவை ரசிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணாம இருக்குமா சார்? பின்ன ஏன் நீங்க இதுவரை போகாம இருக்கீங்க? சார், உங்களை போன்ற அதிகாரிங்க வந்தா என்கிட்ட இந்த மாதிரி பிரியமா பேச மாட்டாங்க. மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நீங்க நல்லவரா இருக்கீங்க, அன்பா பேசுறீங்க. அதனால ஒரு உண்மையை சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. சொல்லுங்க. அது அழகான தீவு தான், ஆனா ஆபத்தான தீவு சார். ஆபத்தா? ஆமா சார். அங்க போனவங்க திரும்பி உயிரோட வந்தா அது பெரிய அதிசயம் சார். அங்க அரண்மனை பக்கமே நீங்க எட்டி பார்க்காம இருந்தா உங்க உசுருக்கு உத்தரவாதம். தப்பி தவறி போயிட்டா அவ்வளவுதான். பயங்கரமான துஷ்ட ஆவி ஒன்று வீரியத்தோட காவு வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சார். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆபத்தை நீங்களே வழியை தேடி போய் பெரிய வம்புல மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி ஆபத்து இருக்கிறதையும் உயிர் பலி ஏற்பட்டதையும் கேரள அரசு மூடி மறைச்சிடுது சார். விஷயம் தெரிஞ்சுதான் மறைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? தெரியாம எப்படி சார் இருக்கும்? குட்டு வெளிப்படாம இருந்தா தானே சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அவங்க வராட்டி போனா வருமானம் நின்று போயிருமே. பேப்பர்ல, மீடியாவிலன்னு இதுவரை அந்த ஆபத்தை பத்தின மேட்டர் லீக்கே ஆகாம கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ. பார்த்திபன் யோசனையுடன் சாலையை வெறித்தான். இருக்கையில் தலை சாய்த்து கண்ணசந்தான். ஜீப்பில் முன் சீட்டில் டிரைவருக்கு அருகில்தான் அமர்ந்திருந்தான். அத்தியாயம் 6. அன்பே, நான் தங்களுக்காக என் உயிரை கூட தியாகம் செய்வேன். அரண்மனை வாழ்வும் சுகபோகமும் எனக்கு பெரிதல்ல. உங்களை கைப்பிடிக்கும் பாக்கியம் கிட்டினால் போதும்.
சொர்க்கமே கிடைத்தாற் போன்று நான் அகமகிழ்வேன் அன்பே. காதலில் உருக உருக பேசியபடி இளவரசி பார்த்திபனின் தோளில் சாய்ந்தாள். உனது கடைக்கண் பார்வைக்காக எத்தனையோ ராஜகுமாரர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். ஆனால் நீயோ உன் இதயத்தை எனக்கு தந்துள்ளாய். பெரும் பேறு பெற்றவன் நான். நெஞ்சில் உரமும் வீரமும் இருக்கிறது தேவி. எனது வாள் கொண்டு ஒரு ராஜ்யத்தை வெற்றி கொள்வேன். சிம்மாசனத்தில் பட்ட மகிழ்ச்சியாய் நீ அமர வேண்டும். என் காதல் இளவரசி அரண்மனையில்தான் வசிக்க வேண்டும். அப்போதுதான் என் மனம் அமைதி பெறும். அதை பின்னாளில் பார்த்து கொள்ளலாம். காலதாமதம் செய்யாமல் என் கழுத்தில் மாலை சூட்டுங்கள். அவசரப்படாதே தேவி. இது அவசரமில்லை, அவசியம் என்பதால் சொல்கிறேன். காலம் நம்மை பிரித்து விடுமோ என்று பயமாய் இருக்கிறது. நீராளி மண்டபத்தில் அவர்கள் நெருக்கமாய் அமர்ந்திருந்தார்கள். பூரண சந்திரனின் ஒளிப்பட்டு குளத்து நீரின் மேற்பரப்பு தகதகவென்று ஜொலித்துக் கொண்டிருந்தது. அஞ்சாதே மீனலோசினி, இதோ நீ இங்கே இருக்கிறாய். யாரும் நம்மை பிரிக்க முடியாது தேவி. தனது மார்பை சுட்டி காட்டினான் பார்த்திபன். நம் காதலுக்கு யாருமே சாட்சி இல்லை அன்பே என்றபடி அவனது மார்பில் தலை சாய்த்தாள். உன் பாசத்துக்குரிய கிளி இருக்கிறதே, போதாதா? இன்னமும் நிறைய சாட்சிகள் இருக்கின்றனவே. அதோ அந்த ஆகாயம் சாட்சி, பூரண நிலவு சாட்சி, இந்த நீராளி மண்டபம் சாட்சி. கொஞ்சம் பொறு தேவி, காலத்தால் அழியாதபடி நமது காதலை பதிவு செய்கிறேன். என்ன சொல்கிறீர்கள், புரியவில்லையே என்றபடி விலகினாள் இளவரசி. வாளின் முனை கொண்டு இருவரது பெயர்களையும் நீராளி மண்டபத்தின் பிரதான தூண் ஒன்றில் அழகாய் பொறித்து வைத்தான். பார்த்தாயா தேவி, எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் தலைமுறைகள் கடந்தாலும் இந்த காதல் ஜோடியின் பெயர்கள் நிலைத்து நின்று நம் அமர காதலை என்றென்றும் பறைசாற்றும். இளவரசி ஆசையாய் அந்த எழுத்துக்களை தடவி வருடினாள். பிரேமையுடன் முத்தமிட்டாள். சுவாமி, நம்மை யாரும் பிரித்துவிட மாட்டார்களே. நாம் சேர்வதை யாரும் தடுத்துவிட முடியாது. இது இன்று நேற்றல்ல, ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் தேவி. பூர்வ ஜென்ம பந்தம் என்று சொல்கிறீர்கள். அப்படியென்றால் அடுத்த ஜென்மத்திலும் நம் காதல் தொடரும் என்கிறீர்களா? நிச்சயமாய் தேவி. ஆனந்தத்தில் அவளது விழிகளில் கண்ணீர் குளம் கட்டியது. வாத்சல்யத்துடன் இழுத்து அணைத்து கொண்டான் பார்த்திபன். இளவரசி இமை கொட்டாமல் அந்த பெயர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெயர்கள் அப்படியே பெரிதாகி க்ளோஸ்அப்பில் தெரிந்தன. அதன் பின் அந்த காட்சி சட்டென்று மறைந்தது. பனிப்புகை ஒன்று கிளம்பியது. பார்த்திபன், என் ஆருயிரே என்று இளவரசி பயந்த அலறும் சப்தம் மட்டும் கேட்டது. இருளில் கானகத்தில் இருந்த பறவைகள் சடசடவென்று வீதியில் பறந்தோடின. சட்டென்று கண் விழித்தான் பார்த்திபன். இளவரசியின் அலறல் சப்தத்தை கேட்டதும் அவனது இதயத்தை யாரோ பிசைவது போன்று வலித்தது. உயிருக்கு உயிரான காதலி அலறுகிறாளே என்று இவனது அங்கமெல்லாம் பதறின. என்னது இது? நான் ஏன் இப்படி பதறுகிறேன்? எனது லவருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டார் போல் உள்ளம் துடிக்கிறதே. இதற்கு என்ன அர்த்தம்? அந்த பார்த்திபனின் மறுபிறவி நான் தான் என்று உறுதியாகிறதே. இது நிஜமாகவே பூர்வ ஜென்ம பந்தம்தான் போலிருக்கிறதே. அம்மா கூட இதை பற்றி பூடகமாக ஏதோ சொன்னாலே. அம்மாவுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் தெரிந்திருக்கிறது போலும். டைரியில் இதனை எழுதி வைத்திருப்பாரா? எழுதி வைத்திருப்பார் என்றுதான் தோன்றுகிறது. தீவுக்கு சென்றதும் ரிலாக்ஸ்டாக எடுத்து வாசிக்க வேண்டியதுதான். அந்த நீராளி மண்டபம் தீவுக்குள் இருக்குமா? இன்னமும் மண்டபம் அழியாமல் இருக்கும்? இருந்தால் அதை அவசியம் பார்த்தாக வேண்டுமே. அந்த பெயர்கள் இருந்தால் கனவில் நடப்பதெல்லாம் நடந்த உண்மை சம்பவங்கள்தான் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அல்லவா? முதலில் உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பின் காரியத்தில் இறங்க வேண்டும். அதேபடி முன் ஜென்மத்திலும் என் பெயர் பார்த்திபன் தான், இந்த ஜென்மத்திலும் அதே பெயர்தான். வாட் எ கோஇன்சிடென்ட்! உள்ளுக்குள் ஆச்சரியம் கிளைவிட்டு படர்ந்தது. இதை பற்றி முன்பு அம்மாவிடமே இவன் கேட்டிருக்கிறான். ஏம்மா, உங்களுக்கு கல்கியோட ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும்னு சொல்றது சாதாரண வார்த்தைப்பா, உசுருன்னு சொல்லு. பொன்னியின் செல்வனை 100 வாட்டி வாசிச்சிருப்பேன். பார்த்திபன் கனவையும் நிறைய தடவை ரீட் பண்ணியிருக்கேன். மரகதம் உருவளித்தபடி இவனை ஏறிட்டாள். அப்போ பார்த்திபன் கனவுல இம்ப்ரெஸ் ஆகித்தான் எனக்கு பார்த்திபன்னு பேர் வச்சிங்களாமா? இல்ல, உனக்கு பேர் வைக்கிறதுக்கு அது காரணம் இல்ல. இதுக்கு வேறொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லுங்களேன். நீ பிறந்த நேரம் உன் லக்னத்துக்கு இந்த பேர் தான் வைக்கணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரா? இல்ல, ஜோசியர் சொல்லல, எனக்கு உத்தரவு வந்தது. உத்தரவு வந்ததா? யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு உத்தரவு வந்தது? அது ஒரு மகான் திடீர்னு வீடேறி வந்தாரு. பிறந்த குழந்தைக்கு பார்த்திபன்னு பேர் வையின்னு சொன்னாரு. பார்த்தா தெய்வாம்சம் பொருந்தினவரா தெரிஞ்சாரு. விபூதியை என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மகானிட்ட உத்தரவுப்படிதான் உனக்கு இந்த பேரை வச்சேன். அவர் இப்படி சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நான் உறுதியா நம்பினேன். ஓ, அந்த காரணம் என்னன்னு உங்களுக்கு விளங்கிடுச்சாம்மா? ஏன் இன்னைக்கு இத்தனை குறுக்கு கேள்விகள் கேட்குற? பேச்ச மாத்தாம பதில் சொல்லுங்கம்மா ப்ளீஸ். தெளிவா விளங்கிடுச்சு, போதுமா? அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதாம்மா? எனக்கு புரியறதுக்கு பல காலம் ஆச்சு. காலம் வரும்போது அது உனக்கு தன்னால தெரிய வரும். நீங்க சொன்னா என்னவா? அதை சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லப்பா. நான் சொல்லவும் கூடாது. கண்டிப்பா தக்க தருணத்துல உனக்கு சகலமும் வெட்ட வெளிச்சமாகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமையாரு பார்த்திபா.
பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பழமொழியே இருக்கு, புரியுதா? மரகதத்தின் குரலில் கண்டிப்பு தொனித்தது. அத்துடன் அந்த பேச்சுக்கு அவன் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அமைதியாய் தன் அறைக்குள் சென்று விட்டிருந்தான். திருவிதாங்கூர் தீவு உங்களை வரவேற்கிறது என்ற போர்டு சற்று தூரத்தில் தெரிந்தது. அந்த போர்டின் அருகே ஜீப் வந்தபோது காட்டுப்பூனை வேகமாய் குறுக்கே பாய்ந்து ஓடியது. அத்தியாயம் 7. பூனை குறுக்கே செல்வது அபசகுணமாயிற்றே, திகைத்தான் பார்த்திபன். சட்டென்று ஜீப்பை நிறுத்தினான் டிரைவர். இருட்டின பிறகு போட் வசதி கிடையாது சார். நல்ல காலமா இருட்டு முன்பே வந்துட்டோம். இந்த போர்டை நெருங்கிறதுக்கு முன்னாடியே பூனை குறுக்க பாய்ஞ்சிடுச்சே சார். மேற்கொண்டு நீங்க பயணத்தை தொடர போறீங்களா சார்? இது சகுன தடை சார். கவலையுடன் பேசிய டிரைவரை பார்த்து முறுவலித்தான் பார்த்திபன். 1000 தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எக்ஸலன்ட் டிரைவிங், கீப் இட் அப். இந்தாங்க, இதை வாங்கிக்கங்க. 500 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினான். நன்றி சார், நல்ல மனுஷரு நீங்க. வீணா ஆபத்துல போய் மாட்டிக்காதீங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. டிரைவரின் தோளில் தட்டி கொடுத்தான். பார்த்து ஜாக்கிரதை சார் என்றபடி ஜீப்பில் ஏறினான். ஜீப்பை ரிவர்ஸில் எடுத்து திருப்பிக் கொண்டு அரைமனதாய் இவனை எட்டி பார்த்து விட்டு சென்றான். டிராவல் பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு போட் ஹவுஸில் டிக்கெட்டை பெற்று கீழே இறங்கிச் சென்று படிக்கட்டுகளை கடந்தான். போட் ஒன்று கிளம்பும் தருவாயில் இருந்தது. அது கிளம்பி சென்று விடும் முன்பு அதை பிடித்துவிட வேண்டுமே என்ற அவசரத்துடன் படிகளை தாவி இறங்கினான். இனம் புரியாத பதற்றமா, கவனக்குறைவா என்று தெரியவில்லை. கால் இடறி தண்ணீருக்குள் விழப்போனான். போட்டில் ஏறுவதற்காக இவனது பின்னாலேயே ஒரு பெரியவர் வந்தார் போலும். சட்டென்று இவனது புஜத்தை பற்றி தடுத்தார். பார்த்துப்பா, இங்கே ஆழம் அதிகம், ஆபத்தும் அதிகம் என்றார். நன்றி ஐயா. அவரை பார்த்ததும் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. நெற்றியில் பட்டையாய் விபூதி, காவி உடை உடுத்தி சிவப்பழமாய் காட்சியளித்தார். ஒடிசலாகத்தான் காணப்பட்டார். கண்களில் ஒரு தீட்சண்யம், கருமணிகள் நீல நிறத்தில் இருந்தன. ஒடிசலான தேகமாய் தெரிந்தாலும் அவரது கையில்தான் எத்தனை பலம்! தனக்குள் ஆச்சரியப்பட்டான் பார்த்திபன். ஒரு கையால் அழுத்தமாய் இவனை பிடித்து விழாமல் காப்பாற்றிவிட்டார் அல்லவா? அதுவும் இவன் ஆஜானுபாகுவான இளைஞனாயிற்றே. ஐயா, ஆபத்துன்னு சொன்னீங்க, என்ன ஆபத்துன்னு தெளிவா சொல்ல முடியுமா? பணிவுடன் கேட்டான். பயங்கர ஆழம், அத்தோட நிறைய முதலைகள் நடமாட்டம் இருக்கு. வலது தோளில் பருத்தியாலான தோல்பை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பதில் இவனுக்கு திருப்தியாய் படவில்லை. இவன் போட்டில் ஏறினான். அவரும் பின்னாலேயே ஏறினார். இவனுக்கு எதிர் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டார். மாலை பொழுது மங்கிக் கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் தெரிந்த தீவு பச்சை பசேல் என்று விழிகளை கட்டி போட்டது. அந்த பெரியவர் விழிகளை மூடியபடி அமர்ந்திருந்தார். நீங்க அந்த தீவை சேர்ந்தவராய்யா? இவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு இல்லை என்பது போல் தலையை அசைத்தார். இந்த தீவுக்குள்ள போன என் தங்கை மகன் திரும்பி வரவே இல்லை. அவன் என்ன ஆனான்னு தெரியாம என்னோட தங்கை கதறிக்கிட்டு இருக்கா. அதான் அவனை தேடிக்கிட்டு நான் போறேன். ஓ, வயசான காலத்துல தனியா புறப்பட்டு வந்திருக்கீங்களா? ஆச்சரியமாய் அவரை ஏறிட்டான். என்னோட தங்கைக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்லை. அவளோட பிள்ளைய பத்திரமா மீட்டு தர வேண்டியது என்னோட கடமை. வயசானாலும் ஆகாட்டியும் மனுஷனா பிறந்துட்டா தனிமைதானே சாசுவதம். தனியா வந்தோம், போகும்போது தனியாத்தானே போகணும். அவரது பேச்சு அவனுக்கு பிடித்திருந்தது. கண்டிப்பா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஐயா. உங்க தங்கை மகனை மீட்டுட முடியும்னு நீங்க நம்புறீங்களா ஐயா? நம்பிதானே ஆகணும் தம்பி. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆமா ஆமா, நம்பிக்கை அவசியம் இருக்கணும் தான். ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க தம்பி? அது ஏன் தயங்குறீங்க? கேட்க நினைச்சதை கேட்டு முடிங்க. அந்த தீவுக்கு போனவங்க நிறைய பேர் திரும்பி வந்ததே இல்லைன்னு பேசிக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையா ஐயா? கேள்விப்படாம இருக்க முடியுமா? ஓ, தெரிஞ்சுமா துணிஞ்சு புறப்பட்டீங்க? தங்கை மகனை மீட்டுடலாம்னு எப்படி நம்புறீங்க? மற்றவங்களுக்கு ஏற்பட்ட கதி என்னோட தங்கை மகனுக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நினைச்சுதானே இப்படி கேட்குறீங்க? தயக்கமாய், ஆமாங்க ஐயா, அவன் 80 வயசு வரைக்கும் வாழணுங்கிறது விதி. அப்படி இருக்கிறப்போ அவன் எப்படி செத்துருக்க முடியும் சொல்லுங்க? அவனுக்கு ஆயுட்காரன் சனி 8ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு. நீண்ட ஆயுளோட வாழ்ந்தே ஆகணும்னு அவனோட லக்னம் சொல்லுது. அப்ப அவன் உயிரோட இருந்துதானே ஆகணும். நான் சொல்றது சரிதானே? சரிதான் ஐயா. ஆச்சரியத்துடன் ஆமோதித்தான் பார்த்திபன். விதி வலியது தம்பி, அதை யாராலும் மாற்றவே முடியாது. இவனுக்கு சுரீர் என்று அம்மாவின் ஞாபகம்தான் வந்தது. விதி வலியது என்று அம்மா இவனிடம் கூறியிருந்தாள் அல்லவா? அத்தியாயம் 8. அந்த போட்டில் சற்று தள்ளி 5-6 பேர் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் வந்து அமர்ந்தபோது அவர்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் உச்சஸ்தாயியில் பேசியபடி இருந்தார்கள். பேச்சு ஒரு கட்டத்தில் டக்கென்று நின்றுவிட்டது. அதில் ஒருவர் பார்த்திபனை பார்த்துவிட்டு அருகில் இருந்தவரின் கையை தட்டி இவனை சுட்டி காட்டினார். அந்த 5வரும் இவனை உற்று பார்த்தனர். திகைப்பும் வியப்பும் அவர்களது முகங்களில் பரவின. தங்களுக்குள் கிசுகிசுப்பாய் பேசிக்கொண்டனர். கூர்ந்து பார்ப்பதும் எதையோ முணுமுணுப்பதுமாய் அவர்கள் இருப்பதை பார்த்திபன் கவனிக்க தவறவில்லை. என்னாச்சு இவங்களுக்கு? பச்சைக்கண் வாங்காம இப்படி பார்க்கறாங்க? ரொம்ப ஆச்சரியமா நோட்டம் விடுறாங்களே, என்ன காரணம்? இவர்கள் அந்த தீவை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ? அப்படித்தான் இருக்க வேண்டும்.
மூட்டை முடிச்சுமாய் நிறைய பைகள் வைத்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து வேண்டப்பட்ட சாமான்களை வாங்கி கொண்டு தீவுக்கு போகிறார்கள் போலும். என்னை பற்றி ஏதோ இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அது என்னவாயிருக்கும்? கேட்டால் சொல்வார்களா? முயற்சித்து பார்க்க வேண்டியதுதான். சிநேகமாய் ஒரு சிரிப்பு சிரித்து வைக்கலாம். மனதில் தீர்மானித்தவன் அவர்களை பார்த்து முறுவலித்து கரம் கூப்பினான். 5 பேருக்கும் ஒரு மாதிரியாய் ஆகிவிட்டது. பதிலுக்கு அசடு வழிய புன்னகைத்தார்கள். மறுகணம் சொல்லி வைத்தாற்போல பார்வையை தலைத்து கொண்டனர். அதன் பின் ஒருவன் வேண்டுமென்றே பேச்சை திசை திருப்பிவிட தங்களுக்குள் நாட்டு நடப்பை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப நேக்கு தெரிந்த மனிதர்கள்தான், ஈஸியா அவாய்ட் பண்றாங்களே. இவர்கள் மொத்தமாக இருக்கும்போது நமக்கு வேண்டிய விஷயத்தை கறக்க முடியாது. யாராவது ஒருத்தரை தனியாக சந்தித்து சரி கட்டிதான் காரியத்தை சாதிக்க முடியும். யோசனை உள்ளுக்குள் வரி வரியாய் ஓடியது. அந்த 5 பேரில் குள்ளமாய் குண்டாயிருந்த மனிதன் மட்டும் திருட்டுத்தனமாய் இவனை அவ்வப்போது ஏறிடுவதும் புன்னகைப்பதுமாய் இருந்தான். ஆஹா, இந்த ஆளை மடக்கினா போதும், விஷயம் வெளிப்பட்டுவிடும். இவன் பதிலுக்கு முறுவலித்து வைத்தான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே என்று அந்த பெரியவர் திடீரென பாடியதும் அவரை பார்த்து திகைத்தான். அவர் பாடியதற்கு ஏதோ பொருள் பொதிந்திருக்க வேண்டும் என்று இவன் மனதிற்கு பட்டது. வெளிப்படையாய் இதை பற்றி கேட்பதற்கு தயக்கம் தடை போட்டது. ஆமா, நீங்க தீவுக்கு என்ன காரியமா போறீங்க தம்பி? நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். தொன்மையான கோவில்கள், மாளிகைகள், புதையுண்ட மண்டபங்களை தேடி ஆராய்ச்சி பண்ண வேண்டியது என் கடமை. அதுக்கு தான் தீவுக்கு போறேன். பொய்யும் சொல்லாமல் உண்மையையும் கூறாமல் பொத்தாம் பொதுவாய் சாமர்த்தியமாய் பேசினான். ஓ, நீங்க ஒருத்தரே ஆராய்ச்சி பண்ணிடுவீங்களா? உதவியாளர்கள்னு யாருமே துணைக்கு வரலையே? முதல்ல நான் ஸ்டடி பண்ணி ஃபைல் ரெடி செஞ்சுட்டு தேவைப்பட்ட ஆட்களை வரவழைச்சுப்பேன். தயக்கமாய் பதிலளித்தான். இந்த மாதிரி வேலைக்கு ஒரு குழுவா புறப்படுறது இல்லையாக்கும்? குழுவா புறப்பட்டு வந்தாங்க தான், அதுவும் 3 குழுவா வந்தாங்க. அப்ப அவங்க தீவுல உங்க வருகைக்காக காத்திருக்காங்களா? அவங்க காணாம போயிட்டாங்க. என்ன கதி ஆனாங்கன்னே தெரியல. அப்படியா? இந்த தீவுக்கு வந்து எதை கடைசியா ஆராய்ச்சி பண்ணாங்க? திருவிதாங்கூர் அரண்மனைய. அதை ஆராய்ச்சி பண்றப்போதான் அவங்களுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அமானுஷ்ய அரண்மனைய நீங்க ஆராய்ச்சி பண்ண தனியா துணிஞ்சு புறப்பட்டு வந்தீங்களாக்கும்? ஆமா, உங்க துணிச்சலை பாராட்டுறேன் தம்பி. ஒருவேளை மிகப்பெரிய இக்கட்டுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா வம்ப நாம்பளே விலை கொடுத்து வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படுவீங்களா? மாட்டேன்யா. அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன நினைப்பீங்க? கடமையை செய்யும் போது எனக்கு மரணம் ஏற்பட்டாலும் சரி, சந்தோஷமா நான் எதிர்கொள்வேன். நெருப்புன்னா வாய் வெந்துடாது தம்பி. உயிர் போகக்கூடிய நிலை வந்துச்சுன்னா அந்த நேரத்துல யாரை நினைப்பீங்க? நான் ஒண்டிக்கட்டை தான். கண் மூடுற சமயத்துல எங்க அம்மாவை நினைச்சுப்பேன். அதுக்கு அப்புறமா இஷ்ட தெய்வத்தை மானசீகமா வணங்கிப்பேன். அந்த பெரியவரின் முகத்தில் திருப்தி படர்ந்தது. அந்த தீவை அடைவதற்குள் இருள் கவிய தொடங்கி இருந்தது. இவன் நிதானமாய் அந்த மண்ணில் கால் பதித்தான். அந்த பெரியவர் விடுவிடுவென்று நடந்து சென்றார். இருபுறமும் வேடிக்கை பார்த்தபடி நடந்தான். அரசு விருந்தினர் மாளிகை எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு அதை நோக்கி போனான். கலைப்பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள்தான் அங்கே பிரதானமாய் இருந்தன. விருந்தினர் மாளிகை சற்று ஒதுங்கி தூரமாய் அலாதியாய் காணப்பட்டது. தனது ஐடி கார்டையும் அந்த கடிதத்தையும் காண்பித்தான். இவனுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சர்வீஸ் பாய் கூட்டிக் கொண்டு போனான். அறை சகல வசதிகளுடன் விசாலமாய் இருந்தது. சார், ஏதாச்சும் தேவையா சார்? வாட்டர் பாட்டில் வேணும். நைட் டின்னர் எங்க கிடைக்கும்? டிஃபன், லஞ்ச், டின்னர் நாங்களே ரூமுக்கு கொண்டாந்துருவோம் சார். நைட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? 2 சப்பாத்தி, 1 டம்ளர் பால் போதும். ஓகே சார். அதோ கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்கு பாருங்க, அது ரூம் சர்வீஸ்க்கானது. அதை அழுத்தினா உடனடியா நாங்க வருவோம். தம்பி, இங்க அரண்மனை எங்க இருக்கு? இதை கேட்டதும் சர்வீஸ் பாயின் முகம் பேயறைந்தார் போல் ஆனது. பீதியுடன் இவனை ஏற இறங்க பார்த்தான். அத்தியாயம் 9. திகிலுடன் அவனது விழிகள் பக்கவாட்டில் இருந்த ஜன்னலை நோட்டமிட்டன. மிகப்பெரிய ஜன்னலை மறைத்து திரைச்சீலையை போட்டிருந்தார்கள். சார், எதுக்கு வந்ததும் வராதுமா அதை போய் விசாரிக்கிறீங்க? கேட்டா என்ன தப்பு? எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூடாதா? இதோ கூப்பிடு தொலைவு தான். ஸ்கிரீனை விளக்கினா அதை பார்க்கலாம். ஆனா தப்பி தவறி அங்க போயிடாதீங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. பார்த்திபன் எதையோ கேட்க வாய் திறந்தான். அதற்குள் அவன் முந்திக் கொண்டு, சார் ப்ளீஸ், இதை பத்தி எதையும் கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. இது ரொம்ப அழகான தீவு. சுத்தி பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. சார், ஜீப்புன்னு எது தேவைன்னாலும் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அரண்மனை ஒன்றை தவிர வேற எதை பத்தி வேணும்னாலும் கேளுங்க, விவரம் கிடைக்கும். அந்த பேச்சு மட்டும் வேணாம், உங்களுக்கு நல்லது இல்லை. கூடுமானவரை திரைச்சீலையை ஒதுக்கி அதை வேடிக்கை பார்க்காம இருங்க. நைட்டுல எந்த சத்தம் கேட்டாலும் கண்டுக்காதீங்க. அதோ அந்த மோட்டாவில் பஞ்சு இருக்கு, காதுல நல்லா திணிச்சுக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கங்க. பக்கத்து ரூம்ல அப்பாவும் பொண்ணுமா மதியம் வந்தாங்க. தீவை சுத்தி பார்க்க வந்தவங்க தான். அவங்களையும் நான் எச்சரிக்கை பண்ணணும். 1/4 மணி நேரத்துல டின்னரை கொண்டாந்துடுறேன். பை சார். சர்வீஸ் பாய் கதவை சாத்தி கொண்டு போய்விட்டான். டிராவல் பேக்கை திறந்து டவலை எடுத்தான் பார்த்திபன்.
குளித்துவிட்டு புத்துணர்வோடு வெளிப்பட்டான். இரவு உடையை அணிந்து கொண்டு அந்த ஜன்னலை நோக்கினான். அதன் அருகே சென்றான். திரைச்சீலையை ஒதுக்கிவிட்டான். கண்ணாடி ஜன்னலை சாத்தி வைத்திருந்தார்கள். ஜன்னல் வழியாக எதையும் பார்க்க முடியவில்லை. கருப்பு கண்ணாடியை ஃபிட் செய்து யாரும் பார்த்துவிட முடியாதபடி செய்திருந்தார்கள். இவன் மெனக்கெட்டு ஜன்னல் கதவின் தாழ்பாலை திறந்தான். வெகு காலம் திறக்கப்படாமல் அது இறுகி போய் கிடந்தது. டிராவல் பேக்கிலிருந்து சிறு புட்டியை எடுத்தான். அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை சிறிது விட்டு சில கணங்கள் கழித்து முயற்சித்தான். டக்கென்று திறந்து ஜன்னல் திரையை ஒதுக்கி எதிரே பார்த்தான். இருள். நிலா வெளிச்சத்தில் கூப்பிடு தொலைவில் அந்த அரண்மனை பளிச்சென்று தெரிந்தது. கருங்கல் சுவரினால் ஆன காம்பவுண்ட் ஆள் உயரத்திற்கு கட்டப்பட்டிருந்தது. சுற்றிலும் மரங்கள் சூழ அரண்மனை நடுவே இருந்தது. அதிகம் பராமரிக்கப்படாமல் சோபை குன்றி காணப்பட்டது. காம்பவுண்ட் சுவரோரமாய் மூலையில் சிறு கொட்டகை. அதிலிருந்து வெளிச்சம் கசிந்து வந்தது. சர்வீஸ் பாய் அரண்மனையை பார்க்கவே வேண்டாம்னு சொன்னானே. அரண்மனை வளாகத்தில் இருக்கும் கொட்டகையில் யாரோ இருக்கிறார்கள் போலிருக்கே. அவர்கள் மட்டும் பயப்படாமல் அங்கே வசிக்கிறார்களா? யாராயிருக்கும்? யோசனையுடன் மீண்டும் அரண்மனையில் பார்வையை பதித்தான். கலை நயத்துடன் கட்டப்பட்டிருந்தது. இளவரசி மீனலோசனியின் முகம் மணக்கண்ணில் வந்து போனது. மேல் மாடத்தை நோக்கி பார்வையை பாய்ச்சினான். அங்கே உச்சியில் ஒரு உருவம் தெரிந்தது. வெள்ளை உடை உடுத்தி தலைவிரி கோலமாய் ஒரு பெண்ணின் உருவம். தூரத்திலிருந்து பார்த்ததால் முகம் தெளிவாய் தெரியவில்லை. காற்று பலமாய் வீசியதால் வெள்ளை சேலையின் முந்தானை காற்றில் படபடத்தது. அடர்ந்த நீண்ட முடிக்கற்றைகளும் பறந்தன. பார்த்திபனுக்கு திக்கென்று இருந்தது. கண்களை கசக்கிவிட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான். அதே காட்சி தென்பட்டது. இப்போது அந்த பெண் உருவம் தன் இரு கரங்களையும் இவனை நோக்கி நீட்டியது. ஐயையோ, சினிமாவில் பார்ப்பது போன்றே பேய் நிற்கிறதே. என்னை பார்த்து கைகளை நீட்டுகிறதே. இது இளவரசியின் ஆவி போலிருக்கிறதே. என்னிடம் வா, என் அருகில் வா என்று அழைப்பது போல் தெரிகிறதே. நடு இரவில்தானே ஆவி நடமாடும். 11 மணிதானே ஆகிறது. இதற்கு இந்த ஆவிக்கு நேரம் காலம் கிடையாது போலும். இன்னமும் நடுஜாமும் தொடங்கவில்லையே. எந்த நேரமானாலும் ஆர்ப்பாட்டம் காட்டுமோ? அதனால்தான் ஜன்னலை சதா இறுகச் சுற்றி வைத்து விட்டார்கள் போலிருக்கிறது. உள்ளூர இதய துடிப்பு முரசாய் அதிர்ந்தாலும் துணிவை திரட்டியபடி கூர்ந்து நோக்கினான். வா, அருகில் வா, தா உயிரைத்தா என்று பாடாத குறைதான். முகம் சரியாய் தெரியவில்லையே. ஒருவேளை இது என் மனப்பிரமையாக இருக்குமோ? சதா அரண்மனை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதால் இப்படி ஒரு காட்சி தென்படுகிறதோ? கிள்ளி பார்க்கலாமா? தனது கையை அவன் கிள்ளி பார்க்க எத்தனித்த போது வீல் என்ற ஒரு பெண் அலறும் ஓசை கேட்டது. விதிர்த்து போய் எதிரே அரண்மனையின் உச்சியில் தெரிந்த உருவத்தை பார்த்தான். இந்த அலறல் சத்தம் அங்கிருந்து வரவில்லை. பின்பு யார் அலறியது? சத்தம் பக்கத்திலிருந்து வந்ததே. ஆம், பக்கத்து அறையிலிருந்துதான் சத்தம் வந்திருக்க வேண்டும். அம்மாடி, அம்மாடி, என்னாச்சு என்று யாரோ பதறும் குரல் கேட்கிறதே. இப்போது அந்த உருவம் மாயமாய் மறைந்து விட்டதே. இவன் சட்டென்று ஜன்னல் கதவை இழுத்து சாத்தினான். திரைச்சீலையால் நன்கு மூடிவிட்டு அறையை விட்டு வெளிப்பட்டான். பக்கத்து அறை கதவை திறந்து கொண்டு ஒரு பெரியவர் பதற்றமாய் வந்தார். இவனை பார்த்ததும், சார், என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா என்று கேட்டார். ஷூர், தள்ளுங்க. உள்ளே நுழைந்தான். அறையை சுற்றுமுற்றும் நோட்டமிட்டான். சார், இங்க ஜன்னலுக்கு கீழே விழுந்து கிடக்கா, பாருங்களேன். அந்த பெண் காட்டன் சில்க் புடவையை அணிந்திருந்தாள். குப்புற விழுந்து கிடந்தாள். இவன் மண்டியிட்டு அமர்ந்தபடி, சார், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க என்றான். அவளை தன் பக்கமாய் புரட்டினான். இதுவே வேறொரு ஆளாய் இருந்திருந்தால் அதிர்ச்சியில் அலறி இருப்பான். இவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். காரணம், அந்த பெண்ணின் முகம் அச்சு அசலாய் இளவரசியின் முகத்தைப் போலவே இருந்தது. அத்தியாயம் 10. கடலாய் விரிந்த கண்கள், அதே பிறை நெற்றி, கண்ணாடியாய் பளபளத்த கன்னங்கள், பன்னீர் மொட்டை போன்ற மூக்கு, அதே ரோஜா இதழ்கள், மோவாயின் நடுவில் குழி வெட்டினார் போன்ற பள்ளம், அதே சங்கு கழுத்து, மூங்கில் தோள்கள். அசப்பில் கனவில் வந்த இளவரசி மாதிரியே இருக்காளே. இதெல்லாம் பிரமையா? என் கண்ணில் ஏதாச்சும் கோளாறா? இல்லை இதுவும் கனவா? யாரோ ஒரு பெண் இளவரசி மாதிரி எனக்கு தென்படுகிறாளா? அல்லது நிஜமாக அந்த ஜாடையில் இருக்கிறாளா? பார்த்திபன் தன்னை கிள்ளி பார்த்தான். சுரீரென்று வலித்தது. இது நிஜம்தான். என்ன அதிசயம்! அந்த வீரன் பார்த்திபனின் மறுபிறவி நான். இளவரசி மீனலோசனியின் மறு அவதாரம் இந்த பெண்ணாயிருக்குமோ? இளவரசியின் ஆவியை சற்று முன்னர் கூட அரண்மனையின் உச்சியில் பார்த்தேனே. இளவரசி ஆவியாய் இன்னமும் அலைகிறாள். ஆத்மா இன்னமும் சாந்தி அடையாமல் தவிக்கிறாள். அப்படி இருக்கும்போது அவள் எப்படி மறுபிறவி எடுத்திருக்க முடியும்? அப்படி எடுத்திருக்கவே வாய்ப்பு இல்லையே. அரண்மனையில் ஆவியாய் அலைவது இளவரசிதானா? அவளது முகம் சரியாய் தெரியாமல் போய்விட்டதே. முதலில் ஆவியின் முகம் தெளிவாய் தெரிய வேண்டும். கனவில் நெற்றியில் ரத்தம் வழிய கோர ரூபத்தில் இளவரசி தெரிந்தாளே. ஆங்காரமாய் சிரித்தாளே, அது கனவில்தானே. நேரில் இன்னமும் நான் பார்க்கவில்லையே. கண்கூடாய் பார்த்தால்தான் ஒரு முடிவுக்கு நான் வர முடியும். மனதை குழப்பிக்கொண்டால் பைத்தியம்தான் பிடிக்கும். இவளை, இந்த பெண்ணை பார்க்கும்போது உள்ளூர பிரம்மை பொங்குகிறதே. காதல் ஊற்றெடுக்கிறதே. அப்படியே வாரி அணைத்து முத்தமிட வேண்டும் போல் மனம் பரபரக்கிறதே.
என்னது இது? நான் கண்ணியமான இளைஞன் என்று பேரெடுத்தவன் ஆயிற்றே. எனக்குள் ஏன் இப்படி தோன்றுகிறது? கண்டதும் காதலா? இல்லை, அப்படி இல்லை. இது கண்டவுடன் ஏற்பட்ட காதல் அல்ல. ஜென்ம ஜென்மமாய் தொடர்ந்து வரும் நேசம். பூர்வ ஜென்ம பந்தம். ஆம், அம்மா கூட பூர்வ ஜென்ம பந்தத்தை பற்றி பூடகமாய் கூறினாரே. இவள் எனக்கென பிறந்தவள். என்னவள்? தொட்டு தொடரும் பந்தத்தில் இவளை பார்த்தவுடன் காதல் ஊற்றெடுக்கத்தானே செய்யும். மண்ணில் விழுந்த மலைத்துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்று பாடத் தோன்றுகிறதே. என் கண்ணே, ஆருயிரே, குப்புற விழுந்ததில் அடிபட்டு வலது நெற்றியில் புடைத்து வீங்கி இருக்கிறதே. இவன் அவளை வாரி தூக்கினான். கட்டிலில் பூ போல கிடத்தினான். தண்ணீர் தீர்ந்து விட்டது போலும். இவளது அப்பா ரிசப்ஷனுக்கு போன் செய்து கொண்டிருந்தார். என்கேஜ்டாக இருக்கவே அவரே விரைந்து போய் விட்டிருந்தார். அறையில் யாரும் இல்லை. அந்த அழகு முகத்தை தாமரை மலர் போல் கையில் ஏந்தி ஐ லவ் யூ என்று கூறி இதமாய் முத்தமிட வேண்டும் போல் இருந்தது. ஆசையை தட்டி அடக்கிவிட்டு இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இந்தாங்க தம்பி. வாட்டர் பாட்டிலுடன் இவளின் அப்பா பதற்றமாய் வந்தார். தண்ணீரை அவளது முகத்தில் சலப் சலப் என்று தெளித்தான் பார்த்திபன். அழகான இமைகளுக்குள் விழிக்கோலங்கள் இங்கும் அங்கும் உருண்டன. பின்பு மெதுவாய் கண் திறந்தாள். மிக அருகாமையில் ஒரு வசீகரமான இளைஞனின் முகம் தெரிந்ததும் சற்றே திகைத்தாள். நெத்தியில வலி அதிகம் இருக்கா? கொஞ்சம் வலி இருக்கு. குரல் கூட கனவில் வந்த இளவரசியின் குரல் போலவே இனிமையாக இருந்தது. அம்மாடி பூர்ணா, என்னம்மாச்சு உனக்கு? திடீர்னு அலறிக்கிட்டு கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்ட? அப்பா தவிப்புடன் கேட்டார். அந்த ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அரண்மனையோட மேல் மாடத்துல ஒரு வெள்ளை உருவம் தெரிஞ்சுதுப்பா. அந்த காலத்து பேய்ப்படங்கள்ல வர்ற மாதிரியே இருந்தது. முந்தானையும் தலைமுடியும் காத்துல பறந்துச்சு. டெரரா இருந்தது. இதெல்லாம் போதாதுன்னு என்னை பார்த்து கை நீட்டி வான்னு கூப்பிட்டுச்சுப்பா. முதல்ல அதை பிரம்மைன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அதோட பயங்கரத்தை பார்த்துட்டு அலறி மயக்கம் போட்டுட்டேன். பூர்ணா பேசியதை உன்னிப்பாய் செவிமடுத்தான் பார்த்திபன். இந்த ஜன்னலை திறந்து அரண்மனையை வேடிக்கை பார்க்க வேணான்னு சர்வீஸ் பாய் உங்களை எச்சரிக்கை பண்ணலையா என்று கேட்ட பார்த்திபனை ஏறிட்டாள். சொன்னான்தான். பின்ன அதை மீறி இவங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க. நீங்க தடுக்கலையா சார்? பெரியவரை பார்த்து புன்னகையுடன் கேட்டான். இல்ல தம்பி, சர்வீஸ் பாய் வந்து சொன்னது எனக்கு தெரியாது. அவன் வந்தப்போ நான் பாத்ரூம்ல இருந்தேன். விஷயம் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணை அந்தண்ட நகர விட்டுருக்க மாட்டேன்ல. தக்க நேரத்துல வந்து உதவினீங்க. ரொம்ப நன்றி தம்பி. நோ மென்ஷன் ப்ளீஸ். பேக்ல ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வீக்கத்துல தடவுனா வலியும் குறையும், வீக்கமும் மட்டுப்பட்டுரும். கொண்டு வரேன். 2 நிமிடங்களில் ஆயின்மெண்ட்டை எடுத்து வந்தான். இதை நல்லா தடவிக்கங்க. இது உங்ககிட்டயே இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணினா சீக்கிரமா குணமாயிடும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆளுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சர்வீஸ் பாய் வான் பண்ணியும் ஜன்னலை திறந்து பார்த்துருக்கீங்க. அவ்வளோ தைரியமா? துணிச்சலான பெண் போலிருக்கே. கடைசி வரைக்கும் அந்த துணிவை மெயின்டைன் பண்ணியிருக்க வேணாமா? இவன் சிரித்தபடி கேட்டதும் அவளுக்கு சங்கோஜமாய் போய்விட்டது. தைரியம் எல்லாம் இல்லை, ஒரு ஆர்வ கோளாறு தான். இந்த இங்கிலீஷ் படம் ரொம்ப திகிலா இருக்கு, யாரும் பார்க்காதீங்கன்னு சொன்னா என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமேன்னு மனசு பரபரக்கும் இல்லையா? அது மாதிரி தான். இதுக்கு பேர் தான் துணிச்சல். இதுதான் தைரியம். ஐ அப்ரிஷியேட் யூ. நடுவுல பயத்தை நுழைய விடாம பார்த்துக்கங்க. ஷியூர். உங்க பேர் என்ன தம்பி? சொந்த ஊர் எது? பார்த்திபன். சென்னை தான் பூர்வீகம். நாங்க மதுரையில இருக்கோம். என் பேர் சந்திரசேகர். இவ எங்களுக்கு ஒரே பொண்ணு. தீபை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. மீதியே நான் சொல்றேன். எங்க அப்பா ஒரு தொழிலதிபர். சின்ன வயசுலயே நான் அம்மாவை இழந்துட்டேன். ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரு. நான் ஆசைப்பட்டா உடனே அதை நிறைவேற்றிடுவாரு. இயற்கை எழில் கொஞ்சம் பிரதேசங்களுக்கு அடிக்கடி போய் தங்கிட்டு வர்றது எங்களோட ஹாபி. புன்னகைத்தாள் பூர்ணா. எங்க குலதெய்வம் மீனாட்சி அம்மன். மீனான்னு தான் பேர் வச்சோம். கூப்பிடுறதெல்லாம் பூர்ணான்னு தான். எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்ல. பேசாம காலி பண்ணிட்டு காலையில புறப்பட்டுடலாம்னு இருக்கோம் தம்பி. ஏன்னா எனக்கு இருக்கிறது இவ மட்டும்தான். பொத்தி பொத்தி வளர்த்தேன். ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட்டா என்ன பண்றது? கவலையுடன் மகளை ஊன்றி பார்த்தார். உங்க பிரியம் சார். ஜன்னலை சாத்திட்டு போறேன். ரிலாக்ஸ்டா தூங்குங்க. பக்கத்துல நான் இருக்கேன். தைரியமா இருங்க. வரட்டுமா என்று கூறிவிட்டு ஜன்னலை சாத்திவிட்டு வெளியேறினான். பெயரில் கூடவா இப்படி ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும்? இளவரசியின் பெயர் மீனலோசனி. பூர்ணாவின் இயற்பெயரும் மீனா. இவள் இளவரசியின் மறுபிறவிதானா? அப்படியென்றால் அரண்மனையில் யாருடைய ஆவி உலாவிக் கொண்டிருக்கிறது? பார்த்திபனின் தலைக்குள் வண்டு குடைந்தது. அத்தியாயம் 11. அடுத்த அரை மணி நேரத்தில் டின்னரை எடுத்து வந்து விட்டான் அந்த சர்வீஸ் பாய். 2 சப்பாத்தி 1 டம்ளர் பால் போதுமா சார்? பழம் ஏதாச்சும் கொண்டு வரவா? ஆப்பிள் கிடைக்குமா? எல்லா பழங்களுமே கிடைக்கும். ஆப்பிள் எடுத்துட்டு வரட்டுமா? காலையில கொண்டு வந்தா போதும். இந்த தீவுல நீராளி மண்டபம் எங்க இருக்கு தம்பி? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல மிக பரந்த ஏரி இருக்கு. தீவுக்கு சுத்தி பார்க்க வர்றவங்க உல்லாசமா படகு சவாரி பண்ணாம திரும்பி போக மாட்டாங்க. அங்க ஏரிக்கு மத்தியில நீராளி மண்டபம் இருக்கு. ஆனா அதை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. படகு சவாரி தான் அங்க பிரசித்தம். நீங்க படகு சவாரி பண்ண விரும்புறீங்களா? இல்ல, எனக்கு நீராளி மண்டபத்துக்கு போகணும். அந்த சர்வீஸ் பாய் சற்றே திகைத்தான். சரி, உங்க விருப்பம்.
நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? கார் புக் பண்ணிடவா? புக் பண்ணிருங்க. காலையில் 8:30 மணிக்கு டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். 8 மணிக்கு ரூமுக்கு டிஃபன் வந்துடும் சார். குட் நைட். மறக்காம காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு படுங்க எச்சரித்து விட்டு வெளியேறினான். மளமளவென்று சப்பாத்தியை சாப்பிட்டான். தொட்டுக்கொள்ள பட்டாணி குருமாவும் தாலும் வைத்திருந்தார்கள். வித்தியாசமான சுவையுடன் காரசாரமாய் இருந்தது. பாலை அருந்திவிட்டு டிராவல் பேக்கிலிருந்து அம்மாவின் டைரியை எடுத்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து வாசிக்கலானான். பெரும்பாலும் சித்தர்கள் எழுதிய பாடல்களை எழுதி வைத்திருந்தாள். அதன் விளக்கங்கள், அர்த்தங்கள், தத்துவங்கள் ஆகியவற்றை மரகதம் ஹைலைட் செய்திருந்தாள். என்னது இது? உருப்படியாய் ஒரு தகவலும் இதில் காணோமே. பிரயாண களைப்பில் தூக்கம் வேறு வருகிறதே. கொட்டாவி விட்டபடி அஸ்வாரஸ்யமாக அந்த பக்கத்தை புரட்டிய போது பாம்பாட்டி சித்தர் என்ற பெயர் கண்ணில் பட்டது. சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து அதை வாசித்தான். என் மகனுக்கு பார்த்திபன்னு பேர் வைக்க சொன்ன மகான் வேறு யாருமல்ல, பாம்பாட்டி சித்தர்தான் என்று தெரிந்ததும் நான் புலகாங்கிதம் அடைந்தேன். பார்த்திபனுக்கு நீ பெண் தேடி அலையாதே. அவனுக்கென்று ஒருத்தி பிறந்திருக்கிறாள். அவள் உன் மகனுக்காகவே உயிரை தியாகம் செய்தவள். இவனை உயிரினும் மேலாக நேசிக்கிறவள். பூர்வ ஜென்ம பந்தம் அது. அழகிலும் சரி, குணத்திலும் சரி பார்த்திபனுக்கு ஏற்றவள். விரைவில் அவர்கள் சந்திப்பு ஒரு தீவில் நிகழப்போகிறது அப்படின்னு எனக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சு. தியானத்துல நான் உட்காந்தப்போ அந்த அசரீரி கேட்டது. இதை சொன்னது பாம்பாட்டி சித்தராதான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் பாம்பாட்டி சித்தர்கிட்ட சரணடைஞ்சாச்சு. என் ஒரே மகனை அவரது பாதத்துல ஒப்படைச்சிட்டேன். என் பார்த்திபனை அவர் பார்த்துப்பாருன்னு ஊர்ஜிதமா நான் நம்புறேன். அம்மா மரகதம் எழுதி வைத்ததை வாசித்ததும் சில கணங்கள் வியப்பில் ஆழ்ந்திருந்தான் பார்த்திபன். அடுத்த சில பக்கங்களில் முக்கியமான விஷயங்கள் எதுவும் தென்படவில்லை. ஒரு பக்கத்தில் அம்மாவின் எழுத்துக்கள் அமுங்கலாய் இருந்தன. அதாவது ஆங்காங்கே நீர்த்துளிகள் பட்டு எழுத்துக்கள் சற்றே மங்கி காணப்பட்டன. நீர்த்துளிகள் பட வாய்ப்பிருக்காதே. ஒருவேளை அம்மா கண்ணீர் சிந்தியபடி இதை எழுதியிருப்பாரோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். சீரியஸான முகபாவத்துடன் அதை வாசித்தான். உன் மகன் பார்த்திபனுக்கு கண்டம் இருக்கு. கண்டத்திலிருந்து அவன் தப்பிப்பது கஷ்டமான காரியம்தான். அவன் ஆபத்தில் இருந்து மீண்டு வரணும்னா நீ கடுமையா தவம் பண்ணணும். உன்னோட தவ வலிமையால தான் அவனை மீட்க முடியும். அதனால உடனடியாக பிரயாணப்படு, தவம் பண்ண தொடங்கு என்று சித்தர் உத்தரவு பிறப்பித்து விட்டாரே. என் மகனுக்காக உயிரையே தியாகம் செய்வேன். தவம் பண்ணுவதற்கா தயங்கப் போகிறேன்? இதோ இப்பவே புறப்படுகிறேன். அவனிடம் சித்தரின் ஓவிய படத்தையும் விபூதியையும் தந்துவிட்டு பயணப்படுகிறேன். ஊசி முனையில் நின்று கூட தவம் இயற்ற நான் காத்திருக்கிறேன். ஐயனே, நீங்கள்தான் என் புதல்வனை காப்பாற்ற வேண்டும். மரகதம் இதை எழுதும்போது கண்டிப்பாய் அழுதிருப்பாள் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. பார்த்திபன் அவசர அவசரமாய் பக்கங்களை புரட்டினான். அவனது முகத்தில் ஏமாற்றம்தான் கிளைவிட்டு பரவியது. அதற்கு பிறகு மரகதம் வேறு எதையுமே எழுதி வைக்கவில்லை. என்னது இது? முக்கியமான தகவலை காணோம். எனக்கு அந்திம காலம் நெருங்கிடுச்சு. உன் கையால கொல்லி வாங்கிட்டு போக எனக்கு குடுப்பின இல்ல. என் தேகம் கூட உனக்கு கிடைக்காது. தேடி அலைஞ்சு உன் நேரத்தை வீணாக்காத. மனசை திடப்படுத்திக்கோ. விதி வலியது. அதை யாராலும் மாத்தவே முடியாதுன்னு அம்மா கூறினாரே. எப்பேற்பட்ட முக்கிய சமாச்சாரம் அது. இதை ஏன் எழுதி வைக்கவில்லை? தவம் செய்ய புறப்பட போவதாய் அம்மா எழுதி இருக்கிறாரே. இதை பற்றி ஏன் என்னிடம் மூச்சே விடவில்லை? எது உண்மை? தவம் இயற்ற போனாரா? அல்லது கொல்லிமலையில் ஆகாய கங்கையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்டு காலமாகிவிட்டாரா? தவம் பண்ண சென்றிருந்தால் நிச்சயமாய் அம்மா உயிரோடுதானே இருக்க வேண்டும். அவர் எங்கு சென்றிருப்பார்? கடைசியாய் சென்றது கொல்லிமலைக்குத்தானா? இல்லை வேறு எங்காவது போய்விட்டாரா? எந்த காட்டுக்கு, எந்த மலைக்கு சென்றார் என்று தெரியவில்லையே. இதை ஏன் என்னிடம் மறைக்க வேண்டும்? பெற்ற மகனிடம் சொல்லி இருக்கலாமே. எதற்காக என்னை தவிக்க விடுகிறார்? அம்மாவை நொந்து என்ன பயன்? அவரது சுபாவமே அதுதானே. நான் நினைத்தது, உணர்ந்தது சரியாய் போய்விட்டது. அனுதினமும் அம்மாவின் படத்தின் முன்பு நின்றபடி, அம்மா, என்னால நம்ப முடியலம்மா. என்ன நீ விட்டுட்டு போனத ஜீரணிக்கவே முடியலம்மா. என் மனசுக்கு நீ எங்கேயோ ஆன்மீக சுற்றுலாவுக்கு தொலைதூரமா போயிட்ட மாதிரி தான் இருக்கு. என்னை பொறுத்தவரை நீ சாகவே இல்லம்மா, எங்கேயோ இருக்க என்று கூறுவேனே, அது சரியாய் போய்விட்டதே. மனதில் இருந்த பாரம் எல்லாம் நீங்கிடுச்சும்மா. பூர்வ ஜென்மம் என்கிற புதிருக்கான விடை கிடைச்சு போச்சு. பூர்ணாதான் என் வாழ்க்கை துணையா வரப்போறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேல என் அம்மா சாகலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மனசுக்கு பரிபூரண திருப்தியும் நிம்மதியும் கிடைச்சிருச்சுமா. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா? பாம்பாட்டி சித்தர் உன்னை என்கிட்ட சேர்த்து வைப்பாருமா. உன் ஆசீர்வாதத்தோட தான் நான் பூர்ணா கழுத்துல தாலி கட்டுவேன். இது நடக்கத்தான் போகுது. நீண்ட பெருமூச்சு விட்டபடி அதை மேஜையின் மீது வைத்தான். மரகதத்தின் சாந்தம் தவழும் தெய்வீகமான முகம் மனக்கண்ணில் ஒரு முறை வந்து போனது. அன்ன ஆகாரம் இல்லாமல்
எங்கே எப்படி நீ தவம் இருக்கிறியோ தெரியலையேம்மா. உள்ளூர நெகிழ்வாய் இருந்தது. இப்படித்தான் நடக்கணும்னு பிராப்தம் போலிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? சரிம்மா, குட் நைட். மானசீகமாய் அம்மாவிடம் பேசிவிட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டான். நள்ளிரவில் பயங்கரமான அமானுஷ்ய சப்தம் எழுந்தது. அத்தியாயம் 12. வீல் என்று அலறும் சப்தம், வீறிட்டு அழும் சத்தம், வீதியையே நடுநடுங்க வைக்கும் சத்தம், அடிவயிற்றை கலங்கடிக்கும் சத்தம், பேய்த்தனமான ஆங்காரமான சிரிப்பு சத்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பார்த்திபன் இத்தனை சத்தங்களையும் கேட்டு உணரத்தான் செய்தான். சட்டென்று எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தால் என்ன, ஏன் நேரடியாக அரண்மனைக்கே சென்று விட்டால் என்ன என்று அவனது உள்மனம் துடிக்கத்தான் செய்தது. வேகமாய் எழுந்து செல்ல ஆசையும் ஆர்வமும் அவனை உந்தி தள்ளின. ஆனால் அவனால் எழுந்து கொள்ள முடியவில்லை. கை கால்களை அசைக்க முயன்றான். இம்மி அளவு கூட அசைக்கவே இயலவில்லை. தீவிர அவசர சிகிச்சை பிரிவில் படுத்து கிடக்கும் பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா தந்து ஆபரேஷன் செய்வார்கள். பேஷண்டால் அந்த ஆபரேஷனை நன்கு உணர முடியும். டாக்டர்களும் நர்ஸுகளும் பேசிக்கொள்வதை செவி மடுக்க முடியும். ஆனால் கடுகளவு கூட பேசவும் முடியாது, கைகால்களை அசைக்கவும் முடியாது. அதே நிலைமைதான் பார்த்திபனுக்கும் ஏற்பட்டிருந்தது. என்னது இது? கைகால்களை அசைக்க கூட முடியவில்லையே. கற்சிலையாய் மாறிப்போனது போல் ஜடமாய் கிடக்கிறேனே. பலங்கொண்ட மட்டும் முயற்சித்தான். முயற்சிகள் அத்தனையும் விழலுக்கு இறைத்த நீர் போல் வீணாகிவிட்டிருந்தன. நாம் இங்கே அசையக்கூட முடியாமல் கிடக்கிறோம். அசைய விடாமல் செய்தது யார்? ஏதோ ஒரு சக்தி அரண்மனைக்கு என்னை போக விடாமல் தடுக்கிறதா? யார் என்னை தடுப்பது? அம்மாவின் தவ வலிமையா? பாம்பாட்டி சித்தரின் சித்து விளையாடலா? அல்லது அந்த ஆத்மாவின் வேலையா? எதற்காக இப்படி அசைய விடாமல் செய்தார்கள்? என்ன காரணம்? ஏன் இப்படியெல்லாம் நடப்பது? என் நன்மைக்கா இல்லை தீமைக்கா? ஒருவேளை ஆத்மா இந்த அறைக்குள்ளே புகுந்து தன் வேலையை காட்டுகிறதோ? இன்னமும் அலறி அழும் சத்தம் கேட்கிறதே. என்னால் ஓடி சென்று பார்க்க முடியவில்லையே. தீனமாய் ஒரு பெண் அழும் சத்தம் இது. அது உயிரோடு இருக்கும் பெண்ணாய் இருந்தாலும் சரி, ஆவி ஆத்மாவாக அலையும் பெண்ணாய் இருந்தாலும் சரி, இரண்டும் எனக்கு ஒன்றுதான். அது யாராயிருந்தாலும் சரி, ஓடிச் சென்று என்னால் இயன்றதை செய்ய முடியாமல் இப்படி கட்டுண்டு கிடக்கிறேனே. இது அந்த ஆத்மாவின் வேலையாய் இருக்க முடியாது. அதன் நோக்கமே என்னை அந்த அரண்மனைக்கு வரவழைப்பதுதானே. பின்பு எப்படி என்னை தடுக்கும்? வா வா என்பது போல் கை நீட்டி என்னை அது அழைத்ததே. யாரோ எவருக்கோ ஏதாவது ஒன்று என்றால் என் மனம் பொறுக்காது. அத்தனை இலகிய மனம் படைத்தவன் நான். அதிலும் இந்த ஆத்மா பூர்வ ஜென்மத்தில் என் ஆருயிர் காதலியாய் இருந்திருக்கிறாள். ஆத்மார்த்தமாய் என்னை நேசித்தவள் அவள். அது மட்டுமா? உருக உருக நானும் தானே அந்த ஜென்மத்தில் நேசித்தேன். என்னை நேசித்த பெண்ணுக்கு ஒரு துயரம், அதிலும் பெரும் அவலத்தில் அவள் இருக்கிறாள். வீறிட்டு அழுகிறாள் என்றால் என்னால் எப்படி இதை தாங்கிக் கொள்ள இயலும்? எதற்கு இந்த சோதனை என்று தெரியவில்லையே. ரூம் சர்வீஸுக்கு வந்த பையனை உதவிக்கு அழைக்கலாமா? என் செல்போன் எங்கிருக்கிறது? மேஜையில் சார்ஜ் ஏறிக்கொண்டிருக்கிறது. கையை சிறிதளவு கூட நகர்த்த முடியவில்லை. நான் எப்படி எழுந்து சென்று போனை எடுக்க முடியும்? வாயை திறந்து சத்தமிடவும் முடியவில்லையே. காதில் பஞ்சை வைத்துக்கொண்டு ஓய்வெடுங்கள் என்று அந்த பையன் எச்சரித்தானே. இந்த சத்தத்தையும் அலறலையும் பூர்ணா கேட்டிருப்பாளா? கண்டிப்பாய் கேட்டிருப்பாள். காதுகளில் பஞ்சை திணித்து கொள்ளாமல் படுத்திருந்தால் நிச்சயமாய் அவளுக்கு இந்த சத்தம் கேட்கத்தான் செய்யும். பூர்ணா அந்த காட்சியை பார்த்துதானே மயக்கமடைந்தாள். நான் பார்த்த அதே நேரத்தில் அக்காட்சி அவளுக்கும் தெரிந்ததே. அதனால் அலறல் சத்தம் கண்டிப்பாக அவளுக்கு கேட்டிருக்கும். அவளுக்கும் இதே நிலைமை ஏற்பட்டிருக்குமா? என்னை போல் அசைய முடியாமல் கட்டுண்டு கிடக்கிறாளோ? ஆண் மகன் நான், அதிலும் கட்டுமஸ்தான இளைஞன் நான். என்னாலேயே சிறிதளவு அசையவோ நகரவோ முடியவில்லையே. பூர்ணா பாவம், பூங்கொடியைப் போல இருக்கிறாள். நூதனமாய் ஏற்பட்டிருக்கும் இந்த அனுபவத்தை நினைத்து அவள் பீதியடைந்திருப்பாள். இப்படியே எவ்வளவு நேரம் கட்டுண்டு கிடப்பதாம்? அம்மா தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் அல்லவா? இந்த நிலைமை தெரிந்திருக்குமா? தபஸ்விகளுக்கு ஞான திருஷ்டி என்பது இருக்குமோ? அம்மாவுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் ஜாஸ்தி ஆயிற்றே. போதாதற்கு அவர் தவத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அவருக்கு சகலமும் தெரிந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனக்காக அம்மா தவம் இயற்றுகிறார். பாம்பாட்டி சித்தரின் அனுக்கிரகம் எனக்கு கண்டிப்பாய் இருக்கிறது. நான் எதை பற்றியும் அஞ்சப் போவதில்லை. துணிந்தவனுக்கு என்றுமே துக்கம் இல்லையே. பார்த்திபன் விழிகளை மூடிக்கொண்டான். தியானத்தில் இருப்பவனைப் போன்று ஆழ மூச்செடுத்தான். அலைப்புண்டு கிடந்த மனம் நிச்சலனமற்று ஒருமுகப்பட்டது. மனதை கட்டுக்குள் கொண்டு வந்ததும் அங்கே எந்த சத்தமும் கேட்கவில்லை. குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு நிசப்தம் நிலவியது. அந்த காலத்திய கடிகாரத்தில் பெண்டுலம் டன் டன் என்று 2 முறை ஆடி அடித்து நள்ளிரவு மணி 2 என்பதை பறைசாற்றியது. அசைவற்று விழி மூடி கிடந்ததாலும் பிரயாண களைப்பாலும் ஆழ்ந்து உறங்கி போனான் பார்த்திபன். அத்தியாயம் 13. மறுநாள் காலையில் கண் விழித்த போது எந்த வித்தியாசத்தையும் உணர முடியவில்லை. இயல்பாக எழுந்து இரு கைகளையும் பரபரவென்று தேய்த்து
உள்ளங்கையில் முகம் பார்த்து கொண்டான். முகத்தை அலம்பிவிட்டு சிறிது நேரம் யோகா பயிற்சியில் ஈடுபட்டான். நேற்று நள்ளிரவில் அசைய முடியாமல் கிடந்ததை எண்ணிய போது உள்ளுக்குள் ஆச்சரியம் அலைமோதியது. வெளியில் யாரிடமாவது சொன்னால் நிச்சயமாய் நம்ப மாட்டார்கள். ஆமாம், பூர்ணாவுக்கும் அவளது அப்பாவுக்கும் என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்கும்? திகிலில் உறைந்து போய்விட்டார்களோ? பூர்ணாவின் ஞாபகம் வந்ததும் அவன் சட்டென்று அறைக்கதவை திறந்து வெளிப்பட்டான். அந்த அறைக்கதவு சாத்தப்பட்டிருந்தது. இவன் தனது வலது ஆள்காட்டி விரலை மடக்கி டொக் டொக் என்று தட்டினான். பூர்ணா கதவை திறந்தாள். குளித்து தயாராகி பளிச்சென்று புதிதாய் பூத்த ரோஜா மலர் போல் புத்துணர்வோடு நின்றிருந்தாள். இவனை பார்த்ததும் அந்த அழகிய முகத்தில் விளக்கு போட்டார் போல் வெளிச்சம் பரவியது. குட் மார்னிங், வாங்க. நகர்ந்து வழிவிட்டாள். 6 மணிக்கே ரெடி ஆயிட்டீங்க. நைட்டெல்லாம் நல்லா தூங்குனீங்களா? வீக்கத்துல வலி குறைஞ்சிருக்கா? நிம்மதியா தூங்கிட்டேன். வலி அவ்வளவா இல்ல, அப்பாதான் என்று இழுத்தாள். என்னாச்சு அப்பாவுக்கு என்றவன் திரும்பி பார்த்தான். அவர் கட்டிலில் முடங்கி போய் படுத்திருந்தார். கம்பளி போர்வைக்குள் நத்தையாய் சுருண்டு விட்டிருந்தார். காய்ச்சல் அனலா இருக்கு. ராத்திரியெல்லாம் தூங்காம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரோ என்னவோ. கண்ணெல்லாம் கோவை பழமா சிவந்து போச்சு. நேத்து படுக்கும்போதே காலையில விருந்தினர் மாளிகையை விட்டு கிளம்பி போயிடணும், எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. அதனால நான் கண் விழிச்சதும் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்தா அப்பா அணத்திக்கிட்டு இருக்காரு. தொட்டு பார்த்தா உடம்பு அனலா கொதிக்குது. அவர் ஒரு நாளும் இப்படி முடங்கி படுத்து நான் பார்த்ததே இல்லை. பூர்ணாவின் குரல் தழுதழுத்தது. இரவில் பெரியவருக்கு அந்த அலறல் சத்தம் கேட்டிருக்கும். பயத்தில் குலை நடுங்கி இருப்பார். அதனால்தான் காய்ச்சல் கண்டிருக்கிறது. வயது பெண்ணை அழைத்து கொண்டு போயும் இந்த தீவுக்கு வந்துவிட்டோமே, பூர்ணாவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அதீதமாய் கவலைப்பட்டதால் தான் இப்படி காய்ச்சலில் முடங்கிவிட்டிருக்கிறார் என்பது அப்பட்டமாய் புரிந்தது. இவன் பெரியவரை நெருங்கினான். நெற்றியில் கை வைத்து பார்த்தான். சார், குட் மார்னிங். நான் பார்த்திபன் வந்திருக்கேன். தம்பி எழ முயற்சித்தார். அவரை கைத்தாங்கலாக பிடித்து தூக்கி அமர வைத்தான். நேத்து நைட்டு பார்க்கறச்ச நல்லா தானே இருந்தீங்க. அது நைட்ல மகளை பார்த்து விட்டு மிடறு விழுங்கினார். காய்ச்சல் தானே, எல்லாம் சரியாயிடும். முதல்ல சாப்பிடுங்க. என் கைவசம் சித்தா டேப்லெட் இருக்கு. சாப்பிட்டு அதை போட்டிங்கன்னா 1/4 மணி நேரத்துல காய்ச்சல் பஞ்சா பறந்துடும் என்று பேச்சை மாற்றினான் பார்த்திபன். நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு தம்பி. நேத்தும் நீங்க தான் உதவுனீங்க. இன்னைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்கீங்களே. இருங்க, ரூம் சர்வீஸ்க்கு சொல்லி டிஃபனை வரவழைக்கலாம். டிஃபன் வந்தது. பெரியவர் சாப்பிட்டதும் இவன் மாத்திரை தந்து ஒரு தைலத்தை நெற்றியில் தடவி விட்டான். தம்பி இங்க மாட்டி முணுமுணுத்தார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எல்லாம் நன்மைக்கு தான் நினைங்க. கடவுள் இருக்காரு. எனக்கு தூக்கம் கண்ணை அசத்துது. என் பூர்ணாவை கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவரது கையை ஆதரவாய் அழுத்தினான். தீவை விட்டு இன்னைக்கு போயிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும். வீணா மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. பெரியவருக்கு அதற்கு மேல் பேச திராணி இல்லை. கம்பளியை போர்த்தி விட்டதும் அயர்ந்து உறங்கி போனார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப திண்டாடி போயிருப்பேன். தேங்க்யூ சோ மச். நெகிழ்வாய் பேசினாள். நோ மென்ஷன் ப்ளீஸ். நாம சேர்ந்தே டிஃபன் சாப்பிடலாமா பூர்ணா? ஓ ஷூர். ஆளுக்கு 2 இட்லி சூடாய் காஃபி சாப்பிட்டனர். சாப்பிட்டதும் அப்பாவின் அருகே சென்றாள். நெற்றியை தொட்டு பார்த்தாள். வியர்த்திருச்சே. ஆச்சரியமாய் இவனை பார்த்தாள். நான் தான் சொன்னேன் இல்ல, சித்தா மருந்தோட வீரியம் இது. அப்போ போகலாமா? எங்க? ஏரி பக்கம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டா? எந்த நிலைமையில? பார்த்திபன் அவளது விழிகளை ஊடுருவி பார்த்தபடி கேட்டான். பூர்ணா திணறினாள். காய்ச்சல் கண்ட அப்பாவை. இப்போ காய்ச்சல் விட்டுருச்சே. இருந்தாலும் அவரை தனியா இப்போதைக்கு அவர் எந்திரிக்கவே மாட்டாரு. அசந்து தூங்குறவரை பத்தி ஏன் கவலைப்படுற? உன்னை விட அந்த சித்தா மருந்து அவரை நல்லா கவனிச்சுக்கும். நான் கேரண்டி. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா பூர்ணா? சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அப்போ நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னை நம்பி இருந்தா என் கூட வர்றதுக்கு சம்மதிச்சிருக்கணுமே. இவ்வளோ தயங்கினா என்ன அர்த்தம்? உங்க மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸ் எல்லாம் அனாவசியமா பண்ண வேணாம். முகவாட்டத்துடன் தாடை இறுக வெளியேற போனான். இல்லுங்க, உங்க மேல எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. சொன்னா பத்தாது, ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா பண்றேன். அவன் சரையல் என்று திரும்பி பார்த்தான். தனது செல்போனை கையில் எடுத்துக்கொண்டபடி இவன் அருகே வந்தாள். போகலாமா? சிறு முறுவலுடன் அவனை ஏறிட்டாள். விழிகளை அகல விரித்த போது ஓவியம் போல அவள் இருந்ததை ரசித்து பார்த்தான். வெளியில கார் ரெடியா இருக்கு, நாம போகலாம். அவனுடன் இணைந்து நடந்தாள். இந்த தீவுல பாக்குறதுக்கு ஏராளமா அழகான இடங்கள் இருக்காமே. நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். வனப்பான பகுதிகள் இருக்கும்போது ஏரிக்கு ஏன் போகணும்? ஏரியும் பார்க்க ரம்யமா தானே இருக்கும். இருக்கும்தான் என்று இழுத்தாள். பொதுவா பெண்களும் சரி குழந்தைகளும் சரி ஆறு, அருவி, ஏரி, கடல்னு தண்ணியை பார்க்க பிரியப்படுவாங்க. உனக்கு இதுல இஷ்டம் இல்லையே? இருக்கு. குறிப்பா ஏரி பக்கமா நீங்க கூட்டிட்டு போறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கும்னு மனசுக்கு பட்டுச்சு. அதான் கேட்டேன். கரெக்ட் தான்.
என் யூகம் சரிதானா? என்ன காரணம்னு சொல்லுங்களேன் பார்த்திபன். அவள் பெயரிட்டு அழைத்தது இவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் சொல்லாமலே கொஞ்ச நேரத்துல உனக்கு காரணம் விளங்கிடும் பூர்ணா. வெயிட் அண்ட் சி. கார் ஏரிக்கரையை நோக்கி விரைந்தது. விதி விகாரமாய் சிரித்தது. அத்தியாயம் 14. அகண்ட ஏரி சிலுசிலுவென்று மந்தமார்தம் வீசியதால் ஏரி தண்ணீரின் மேற்பரப்பில் சிறு சிறு அலைகள் ஜனித்தன. ஏரியின் நடுவில் அந்த நீராளி மண்டபம் பளிச்சென்று தெரிந்தது. கனவில் வந்தது போலவே பழங்காலத்திய நீராளி மண்டபத்தை கண்டதும் சற்றே ஸ்தம்பித்தான் பார்த்திபன். வாவ், அருமையா இருக்கு. எவ்வளோ பிரம்மாண்டமான ஏரி. அலைகள் ஜனிக்கிறத பார்க்குறப்போ ஒரு கடல் மாதிரியே இருக்கே. அந்த மண்டபம் மட்டும் இல்லைன்னா அச்சு அசலா கடல் தான்னு சொல்லலாம். வாட் அ பியூட்டிஃபுல் லேக். ஸ்லாகித்தாள் பூர்ணா. வாஸ்தவம்தான், நிறைய ஜனங்க இங்கே படகு சவாரிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னமோ யாரும் காணலையே. ஒரு ஓடக்காரன் இவர்கள் அருகே வந்தான். 10:30 மணிக்கு மேலதான் படைப்படையா கூட்டம் வரும். நீங்க 2 பேர் தானே? ஓடத்துல ஏறுங்களேன் சாமி. சரி. அவன் முதலில் ஓடத்தில் ஏறிக்கொண்டு இவள் ஏறுவதற்கு கையை நீட்டினான். சற்றே பயத்துடன் தள்ளாடியபடி ஏறியவள் சட்டென்று இவன் அருகே அமர்ந்து கொண்டாள். இங்கே ஆழம் அதிகமா? அவள் கேட்டதற்கு ஓடக்காரன் பதிலளித்தான். ஆழம் அதிகம்தான் தாயி. தண்ணின்னா பயமா? நீச்சல் தெரியுமா? சிரித்தபடி கேட்டான் பார்த்திபன். பார்த்து ரசிக்க பிடிக்கும், தண்ணியில இறங்க பயம்தான். இனம் புரியாத பயத்துல நீச்சல் கத்துக்கல. அமானுஷ்யம் நிலவுகிற அரண்மனையையும் அதுல உலாவுற ஆவியையும் ஜன்னல் வழியா துணிச்சலா கண் கொட்டாம பார்த்துருக்க. ஆவின்னா எல்லாருமே பீதியில அலறுவாங்க. ஆனா அதை உத்து பார்த்த பெண்ணுக்கு தண்ணீரை கண்டா பயமா? ரொம்ப முரண்பாடா இருக்கே பூர்ணா. முரண்பாடு தான். எல்லாரும் தண்ணியை எங்க பார்த்தாலும் அதுல முங்கி குளிச்சு குதியாட்டம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து கோயில் திருவிழாவில் தீ மிதிக்கிறத பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் தீ மிதிக்கணும்னு உள்ளூர ஆசை ஜனிக்கும். தீ மிதிக்க ஆசைப்படுற இளம்பெண்ணா? அட கடவுளே, நீ வித்தியாசமான அதிசய பிறவிதான் பூர்ணா. இந்த ஏரியை முழுக்க சுத்தி பார்க்க போறோமா? இல்ல பூர்ணா, நாம இப்போ நீராளி மண்டபத்துக்கு போறோம். ஓடக்காரரே, ஓடத்தை மண்டபத்தை நோக்கி செலுத்துங்க. அவர்கள் நீராளி மண்டபத்தை அடைந்தனர். மண்டபத்திற்குள் அவ்வளவாக வெளிச்சம் புகாததால் சற்றே கும்மிருட்டாக இருந்தது. அந்த காலத்து கருங்கல் மண்டபம். ஏரிக்கு நடுவுல இதை எதுக்காக கட்டி வச்சிருக்காங்க? அரண்மனையில வசிக்கிற ராணிகளும் இளவரசிகளும் பொழுதுபோக்குறதுக்காக வசந்த மண்டபமா இதை பயன்படுத்தியிருக்காங்க. தனது செல்போனில் இருந்த டார்ச்சை உயிர்ப்பித்து மண்டபத்து சுவர்களில் வெளிச்சத்தை பாய்ச்சினாள் பூர்ணா. நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் கலை அம்சத்தோட அழகா செதுக்கியிருக்காங்க. கும்மிருட்டா இருக்கே. அந்த காலத்துல இங்க வந்து எப்படி பொழுத போக்கி இருக்க முடியும் பார்த்திபன்? என்ன இப்படி கேட்டுட்ட? காதல் வயப்பட்ட மாவீரனும் இளவரசியும் தனிமையில சந்திக்கலாம். ராஜாவும் ராணியும் ஏகாந்தமா பௌர்ணமி நிலவை ரசிச்சுக்கிட்டே கானம் பாடி இருக்கலாம். இளவரசி தன்னோட தோழிகளோட வந்து நீராடிட்டு ஆடல் பாடல் வீணை மீட்டுறதுன்னு ஜாலியா இருந்திருக்கலாம். வெளிச்சத்துக்கு சுளுந்து கொளுத்தி வச்சிருப்பாங்க. பௌர்ணமி நிலா வெளிச்சம் பட்டு நீரலைகள் பொன்மயமா மின்றதை பார்த்து ரசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆஹா, எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தது மாதிரி பேசுறீங்களே. பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல இங்க வந்து பார்க்கணும்னு எனக்கும் ஆசை உண்டாயிடுச்சு. ஆனா இங்க நாசிக்கு பிடிக்காத வாடை அடிக்குது. பராமரிப்பு இல்லாம கிடக்கிற மண்டபமாச்சே. நிறைய வவ்வால்கள் அடைஞ்சிருக்கிறதால இப்படி ஒரு ஸ்மெல் இருக்கத்தானே செய்யும். அவன் சொல்லி முடிப்பதற்கும் பெரிய வவ்வால் ஒன்று படபடவென்று இறக்கைகளை அடித்தபடி பூர்ணாவை உரசிக்கொண்டு பறப்பதற்கும் சரியாக இருந்தது. அவ்வளவுதான். வீல் என்று அலறியபடி பார்த்திபனின் மீது சாய்ந்து இறுக கட்டி கொண்டாள் பூர்ணா. ஒண்ணுமில்ல, சாதாரண வவ்வால் தானே. அவளை ஆற தழுவியபடி முணுமுணுத்தான். பயத்தில் விழி மூடி கிடந்தாள். என் மேல நம்பிக்கை வச்சு என் கூட வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூர்ணா. ஐ லவ் யூ சோ மச். உனக்கு கோபம் வந்தாலும் சரி, மனசுல உள்ளதை உடைச்சு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால மூடி வைக்க முடியல. பதில் ஒன்றும் வரவில்லை. பூர்ணா, என் மேல கோபமா? கோபமா இருந்தா நல்லா திட்டிடு, நான் வாங்கிக்கிறேன். விலக மனசில்லாம மௌனமா இருக்கும்போதே புரியலையா? பார்த்திபனுக்குள் 1000 வண்ண மலர்கள் சிலீரென பூத்தன. புரியலையே. வேண்டுமென்றே கேள்விக்கணை தொடுத்தான். பல்லாண்டு காலமா புதஞ்சு கிடக்கிற ஆலயங்களையும் அதன் தொன்மையையும் தோண்டி எடுத்து ஆராயிற ஆர்கியாலஜிஸ்ட் நீங்க ஒரு பெண்ணோட மனசுல புதஞ்சிருக்கிற காதலை உணர முடியலன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? மெல்லிய குரலில் கேட்டாள். பார்த்திபனின் மனதிற்குள் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டோடியது. இன்னமும் நீ பாயிண்ட்டுக்கே வரலையே. உங்களை முதலா பார்த்தப்போ ஒரு புதியவரை பார்த்தது மாதிரியே தெரியல. என்னமோ ஜென்ம ஜென்மமா பழகினவரை நேர்ல பார்த்தார் போல ஒரு உணர்வு. இவர்தான் என்னவர், இவருக்காகத்தான் நான் பிறந்து வளர்ந்திருக்கேன்னு உள்ளுணர்வு சொல்லிச்சு. இந்த தீவுக்கு வந்ததை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்க வந்ததால தானே உங்களை சந்திக்க முடிஞ்சது. நானும் உங்களை மனப்பூர்வமா நேசிக்கிறேன் பார்த்திபன். நாணத்தால் முகம் சிவக்க மெல்ல பேசினாள் பூர்ணா. ரியலி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டார்லிங். இந்த பிரபஞ்சத்துக்கே கேட்குற மாதிரி சந்தோஷத்துல
என் பூர்ணா எனக்கு கிடைச்சிட்டான்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. எனக்கு பாடணும் போல இருக்கு. பாடேன், உன் பாட்டை கேட்க ஆவலா இருக்கேன் பூர்ணா. ஐயோ, நான் முறையா பாட்டெல்லாம் கத்துக்கல. சும்மா எனக்கு பிடிச்ச சினிமா பாட்டை ஹம் பண்ணுவேன். பரவாயில்ல, இந்த தருணத்துல உனக்கு பாடணும்னு தோணுச்சே, அந்த பாட்டை பாடேன் எனக்காக ப்ளீஸ்டா. சங்கோஜமாய் அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்கிட்ட என்ன சங்கோஜம் உனக்கு? இது நிஜமாவே பூர்வ ஜென்ம பந்தம்தான். அதை நான் உனக்கு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? முதல்ல பாடு, அப்புறமா அதை பத்தி பேசலாம். சரி, கண்டிப்பா சொல்லணும் என்றவள் தொண்டையை செருமிக் கொண்டாள். உன்னைத்தானே சொந்தம் என்று நம்பி வந்தேன் நானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டேன் என்று பாடி முடித்தாள். வாவ், அற்புதம், பிரமாதமா பாடுறியே. நானும் ஒரு பாட்டை பாடுறேன் கேளு. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் என்று அவனும் பாடி முடிக்க, ஃபென்டாஸ்டிக், எனக்கு ஏதோ காட்டுறேன்னு சொன்னீங்களே, அவ்வளோ அவசரமா? பின்ன இது பூர்வ ஜென்ம பந்தம்ங்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டுறேன்னு சொன்னா எனக்கு ஆர்வத்தில் தலை வெடிக்காதா? நானே அதை தேடித்தான் கண்டுபிடிக்கணும். நீங்களே பார்த்தது இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பார்த்திபன் ஒவ்வொரு தூணிலும் டார்ச் அடித்து பார்த்தான். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே பார்த்திபன். பார்த்தேன், ஆனா பார்க்கல. புரியும்படியா சொல்லுங்க பார்த்திபன். சொன்னா நீ நம்ப மாட்ட, அதனால அது கண்ணில் பட்டதும் நானே காட்டுறேனே. என்னன்னு சொன்னா நானும் தேடுவேன்ல. கவனமா பாரு, உன் கண்ணிலையும் அது படும். பூர்ணாவும் தன் பங்குக்கு டார்ச் அடித்து சுவரிலும் ஒவ்வொரு தூணிலும் உற்று உற்று பார்த்தாள். 1/4 மணி நேர தேடலில், மை காட், என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. தத்ரூபமா நேர்ல பார்த்தது மாதிரி இருக்கே. வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த தருணத்தில் கனவில் கண்ட அந்த பிரதான தூணில் பொறிக்கப்பட்டிருந்த பெயர்களை பார்த்து விட்டிருந்தான் பார்த்திபன். பார்த்த சந்தோஷத்தில் பூர்ணாவை அழைக்க வாயெடுத்தான். அதற்குள் மகிழ்ச்சியுடன் அவள் சிலாகித்து பேசவும் திகைத்து திரும்பினான். கனவில் பார்த்த பெயர்கள் இதோ இருக்கின்றன. இவள் எதை பார்த்து சிலாகிக்கிறாள்? அவனுக்குள் ஆர்வம் கிளைவிட்டு பரவியது. அத்தியாயம் 15. வேக நடை போட்டு பூர்ணாவின் அருகே வந்து நின்றான் பார்த்திபன். அவள் டார்ச் அடித்த வெளிச்சத்தில் பார்வையை பதித்தான். நீராளி மண்டபத்தின் ஈசான மூலை அருகே இருந்த சுவரில் கம்பீரமான மாவீரனின் உருவம் ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தது. அந்த மாவீரன் வேறு யாருமல்ல, பார்த்திபன் தான். இடையில் வாள் செருகி வாட்டசாட்டமான இளவரசனை போல் மிடுக்குடன் நின்றிருந்தான். யாரோ உங்களை ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காங்க, இதையா எனக்கு காட்டணும்னு சொன்னீங்க? இந்த ஓவியத்துக்கும் பூர்வ ஜென்ம பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை யார் வரைஞ்சது? இதை வரைஞ்சது நீதான் பூர்ணா. விளையாடுறீங்களா? இதுக்கு முன்னாடி நான் இந்த தீவுக்கு வந்ததே இல்லையே. விளையாடாம விஷயத்துக்கு வாங்க பார்த்திபன். நிஜமாவே இதை வரைஞ்சது நீதான். இந்த பிறவியில இல்ல, முன் ஜென்மத்துல. ஓவியத்துக்கு கீழே மீனான்னு பேர் எழுதப்பட்டிருக்கு பாரேன். ஆமா, உன்னோட முழு பேர் மீனலோசனி. அந்த அரண்மனையோட இளவரசியும் நீயே தான். அட கடவுளே, நீங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்டா ஆகிறதுக்கு பதிலா ஒரு எழுத்தாளர் ஆகி இருக்கலாம். பிரமாதமா கதையடிக்கிறீங்களே. நிஜமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை பூர்ணா. என்னால நிரூபிக்க முடியும். நிரூபிச்சு தான் காட்டுங்களேன், நம்புறேன். நீ நேத்து நைட்டுல அரண்மனையில ஆவிய பார்த்த இல்ல, அது வேற யாரும் இல்ல, மீனலோசனி தான். பார்த்திபன், அந்த மீனலோசனியோட மறுபிறவி நான் தான்னு இப்பதானே சொன்னீங்க. நான் பூர்ணாவா பிறவி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஆவி எப்படி அங்க உலாவும்? அங்கதான் இடிக்குது பூர்ணா. அந்த மர்மம் முடிச்ச கூடிய சீக்கிரத்துல அவிழ்த்து காட்டினா எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். ஆனா மீனலோசனி மாதிரியே நீ அச்ச அசலா இருக்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நல்லா குழப்புறீங்க பார்த்திபன். எது எப்படி இருந்தாலும் நீயும் நானும் போன பிறவியில இருந்தே காதலர்கள். இது பூர்வ ஜென்ம பந்தம்தான். உங்க உருவம் இந்த ஓவியத்துல இருக்கிறதால ஓரளவுக்கு நம்பலாம். என் உருவம் எதுவும் இல்லையே. உன் பெயரும் என் பெயரும் அந்த தூணில பொறிக்கப்பட்டிருக்கு பாரேன். போன ஜென்மத்துல வாளின் முனை கொண்டு நான் தான் இதை செதுக்கினேன். காலங்கள் கடந்தாலும் நம்ம தெய்வீக காதலுக்கு சாட்சியா இது இருக்கட்டும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை வீண் போகல. அவளது கையை பிடித்து கூட்டி சென்று அந்த பெயர்களை காண்பித்தான். அவன் நெகிழ்ந்து பேசியதும் பூர்ணா திகைத்தாள். என்ன பூர்ணா அப்படி பாக்குற? இவ்வளோ நேரமா நீங்க விளையாட்டுக்கு ஏதேதோ கதை சொல்றீங்கன்னு நினைச்சேன். உங்க குரல்ல தொனிக்கிற நெகிழ்வையும் நெக்குருக நீங்க பேசினதையும் பார்த்தா நீங்க சொல்றது அத்தனையும் நிஜம்னு தோணுது பார்த்திபன். இப்போவாவது என்ன நம்புறியே பூர்ணா? உன் உருவம் எதுவும் இல்லையேன்னு கேட்டியே. பார்த்திபனும் மீனலோசனியும் ஒத்த ரசனை கொண்டவங்க. பார்த்திபனோட ஓவியம் இருக்குன்னா கண்டிப்பா இங்க மீனலோசனியின் ஓவியமும் இருக்கும். அதை பார்த்திபன் வரைஞ்சிருக்கணும். வா தேடி பார்ப்போம். ஆளுக்கு ஒரு பக்கமாய் டார்ச் அடித்து பார்த்தனர். 10 நிமிடங்களில் இதோ இதோ பாரு பூர்ணா. நீராளி மண்டபத்தின் கன்னி மூளைக்கு அருகில் இருந்த சுவரில் இளவரசி மீனலோசனியின் ஓவியம் அழகுற தீட்டப்பட்டிருந்தது. ஓவியத்திற்கு கீழே பார்த்திபன் என்றும் எழுதப்பட்டிருந்தது. ஓவியத்தில் வானத்து தேவதை வழி தவறி கீழே வந்துவிட்டார் போன்று இளவரசி பேரழகுடன் மிளிர்ந்தாள். விழிகள் விரிய அந்த ஓவியத்தை உற்று நோக்கினாள் பூர்ணா. இவளது முகத்தில் இருந்த திகைப்பு மறைந்து திடீரென
பீதி பரவியது. கையில் இருந்த செல்போனை கீழே நழுவ விட்டாள். ஐயோ ஐயோ வேண்டாம் என்றாள் பூர்ணா. பூர்ணா, என்னாச்சு உனக்கு? இந்த ஓவியத்தை பார்த்தா உனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ பயப்படுறாப்புல தெரியுதே. இவன் குனிந்து அவளது செல்போனை எடுத்துக்கொண்டு அவளை சமீபித்தான். வேண்டாம், ஐயோ என்னை விட்டுவிடுங்கள், தழுதழுத்த குரலில் பேசியபடி பின்னோக்கி எட்டு வைத்தாள். இளவரசியோட ஓவியத்தை பார்த்ததும் விளையாட்டு காட்டுறியா? தூய தமிழ்ல பேசுறியே, ரொம்ப பின்னோக்கி போகாத. தடுப்பு சுவர் ஏதுமில்ல. நீராளி மண்டபத்திலிருந்து ஏரியில விழுந்துட போற பூர்ணா எச்சரித்தான். பூர்ணா ஏதோ கலாய்க்கிறாள் என்றுதான் முதலில் எண்ணினான். ஆனால் அவளோ இவன் எச்சரித்ததை காதில் போட்டுக்கொண்டதாய் தெரியவில்லை. ஐயோ விட்டு விடுங்கள் என்று பயத்துடனும் பீதியுடனும் முணுமுணுத்தபடியே மீண்டும் பின்னோக்கி நடந்தாள். பூர்ணா, என்ன இது? நில்லு! ஓவியத்தை கண்டதுமே அவளுக்கு ஏதோ முன்ஜென்மத்து நினைவு வந்திருக்க வேண்டும் என்பது அப்பட்டமாய் அவனுக்கு புரிந்தது. பூர்ணா, டோன்ட் பி எமோஷனல், நில்லே! இவன் அவசரமாய் அவளை நெருங்கினான். இவன் பேசியதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவளது விழிகள் ஓவியத்தின் மீதே நிலைகுத்தி இருந்தன. விடாமல் புலம்பிய வண்ணம் பின்னோக்கி வேகமாய் நடந்தாள். எதற்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா? நீராளி மண்டபத்திலிருந்து பொத்தென்று மல்லாந்தபடி ஏரியில் விழுந்தாள். எனது அன்பே பார்த்திபன் என்று அலறிய வண்ணம் அவள் விழுந்தாள். அவள் அலறிய அலறலில் நீராளி மண்டபத்துக்குள் இருந்த வௌவால்கள் சடசடவென்று பறந்தன. அத்தியாயம் 16. சப்த நாடியும் அடங்கி போயின. பார்த்திபன் இதை சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. பூர்ணா! பதற்றமாய் அவனும் ஏரிக்குள் குதித்தான். 1/4 மணி நேர உயிர் போராட்டத்திற்கு பின்பு அவளை தனது தோளில் சுமந்தபடி மெல்ல படித்துறைக்கு வந்தான். அவளை நீண்ட படியில் குப்புற படுக்க வைத்தான். வாகாய் கை வைத்து அழுத்தம் கொடுக்கவும் பூர்ணாவின் வாயிலிருந்து உபரி தண்ணீர் குபுக் குபுக் என்று வெளியேறியது. ஓடக்காரனின் உதவியோடு அவளை ஓடத்தில் ஏற்றினான். கரைக்கு வந்ததும் தோளில் அவளை சுமந்தபடி காரில் ஏறினான். விருந்தினர் மாளிகைக்கு வந்ததும் பூர்ணாவை அறைக்கு தூக்கி போனான். ரூம் சர்வீஸ் பாய் பதற்றத்துடன் ஓடி வந்தான். என்ன சார் ஆச்சு? பயப்படும்படியா ஒண்ணுமில்ல, சூடா காப்பி கொண்டு வாங்க. அவளை சோஃபாவில் கிடத்தி கர்ச்சிப்பால் முகத்தை துடைத்து கன்னத்தில் மெல்ல தட்டினான். பூர்ணா, பூர்ணா! பெரியவர் இன்னமும் ஆழ்ந்த உறக்கத்தில்தான் இருந்தார். பூர்ணா, என்ன பாருமா! அழகான இமைகளுக்குள் விழிக்கோளங்கள் அங்கும் இங்கும் உருண்டன. மெதுவாய் கண் மலர்த்தினாள். பார்த்திபன், நான் பயப்படாத, பக்கத்துல நான் இருக்கேன்ல. என்ன நம்ம கொன்னுட்டாங்க, நம்மள பிரிச்சுட்டாங்க. தீனமாய் முணுமுணுத்தாள். நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. இது சித்தர் போட்ட முடிச்சு, பூர்வ ஜென்ம பந்தம். தைரியமாயிரு. இந்த வாட்டியாவது நாம கண்டிப்பா ஒன்று சேர்வோம். சேர்ந்தாச்சுல்ல? காதல் கல்யாணத்துல கைகூடணும் இல்லையா? கண்டிப்பா கைகூடும், பயப்படாத. அந்த ஓவியத்தை பார்த்ததும் எமோஷனல் ஆயிட்ட. உனக்கு என்ன தெரிஞ்சுது? எதனால பயந்து பின்வாங்கி நடந்து ஏரிக்குள்ள விழுந்த? நிறைய காட்சிகள் கண் முன்ன அமுங்களா வந்து போச்சு. தெளிவா எதுவுமே புரியலன்னாலும் நம்மளை பிரிச்சு உங்களை என்னையும் கொன்னுட்டாங்க. அந்த தருணத்துல உயிர் பயத்தோட நான் கெஞ்சி மன்றாடினது மட்டும் பளிச்சுன்னு தெரிய வந்தது. கொன்னது யாரு? பூர்ணா மிகுந்த வேதனையுடன் நெற்றி போட்டில் கை வைத்து அழுத்தினாள். சரி விடு, ஸ்ட்ரெயின் பண்ணாத, நானே தெரிஞ்சுக்கிறேன். எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இன்னைக்கு அரண்மனைக்குள்ள புகுந்துட வேண்டியதுதான். அரண்மனைய ஆராய போனவங்க அகால மரணம் அடைஞ்சிட்டாங்களாமே. சில பேரோட கதி என்னாச்சுன்னே தெரியலன்னு பேசிக்கிறாங்க. பார்த்திபன், நீங்க அங்க போக வேணாம். மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. இந்த பிறவிலாவது நாம ஒன்னா சேர்ந்து வாழ வேணாமா? அவன் மார்பில் சாய்ந்து அரற்றினாள். ஒன்னா சேர்ந்து வாழத்தான் போறோம். பாம்பாட்டி சித்தரோட அனுகிரகம் நமக்கு இருக்கு என்றவன் தனது அம்மாவை பற்றியும் அவளது டைரியில் எழுதியிருந்ததை பற்றியும் விரிவாய் விவரித்தான். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா நீங்க அரண்மனைக்குள்ள தனியா போக வேணாம், நானும் வருவேன். நாம சேர்ந்தே போகலாம். வாழ்ந்தா சேர்ந்து வாழ்வோம், இல்லன்னா சேர்ந்து. அவள் பேசி முடிப்பதற்குள் சட்டென்று அவளது வாயை பொத்தினான். நெகட்டிவா பேசவும் கூடாது, திங்க் பண்ணவும் கூடாது. உங்க அப்பா எந்திரிச்சிட்டாருன்னா உடனடியா ஊருக்கு புறப்படணும்னு சொல்வாரு. நீ எமோஷனல் டைப், மயக்கமாகி நேத்து விழுந்த, இன்னைக்கு ஏரியில மூழ்கின. வீணா ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் மட்டும் போறேன், அதான் நல்லது. நோ, நீங்க தனியா போனா திகில்லையே நான் உறைஞ்சு செத்துடுவேன் பார்த்திபன், ப்ளீஸ். அங்க இருக்கிற ஆவியை பத்தி இன்னமும் ஒரு முடிவுக்கு என்னால வர முடியல. அது மீனலோசனியோட ஆவின்னா நான் எப்படி மறுபிறவி எடுத்திருக்க முடியும்? உங்க கணிப்புப்படி நான் தானே மீனலோசனி. ஆமா, உன் மகனுக்காக உயிரை விட துணிஞ்சவ, உன் மகனை ஆத்மார்த்தமா நேசிச்சவள அந்த தீவுல உன் மகன் சந்திப்பான். அது பூர்வ ஜென்ம பந்தம்னு சித்தர் எங்க அம்மாவுக்கு அருள்வாக்கு தந்திருக்காரே. அவர் சொன்னபடியே நாம சந்திச்சிட்டோம். அப்படின்னா அரண்மனைக்குள்ள உலாவுற ஆவி யாருடையது? அதை இனிமேதான் கண்டுபிடிக்கணும். நானும் வர்றேன். அந்த காலத்துல போர்க்களத்துக்கு போனாலும் சரி, வீர சாகசங்கள் புரிய புறப்பட்டாலும் சரி, வீரர்கள் தனியா தான் போவாங்க. பெண்களை கூட்டிக்கிட்டு போக மாட்டாங்க. புராணங்களை நீ வாய்ச்சது இல்லையா? ஓ, நிறைய வாய்ச்சிருக்கேனே. அப்புறம் ஏன் அடம் பிடிக்கிற? ராமர் கூட சீதை வனத்துக்கு போகலையா? பஞ்சபாண்டவர்கள் கூட திரௌபதி காட்டுக்கு போனாங்களே.
சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் கூடவே போனாங்க தானே. பார்த்திபனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கோவலன் தலையை தான் துண்டிச்சுட்டானே பாண்டியன். ஹலோ, மனைவியை விட்டு பிரிஞ்சு தனியா நகரத்துக்குள்ள சிலம்போட போனதால தானே கோவலனுக்கு அந்த கதி வந்தது. கண்ணகியோட சேர்ந்து போயிருந்தா கண்டிப்பா அந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதே. பார்த்திபன் வாய் விட்டு சிரித்தான். அப்பாடி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இந்த லேடிஸே இப்படித்தான், பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பாயிண்ட்ஸை தயாரா வச்சுக்கிட்டு பேசி மடக்கிடுவீங்களே. ஜென்ஸுங்க மட்டும் என்னவா, கலட்டி விடுறதுலேயே குறியா இருப்பீங்களே. சரி சரி, ஐ அக்ரி, நாம சேர்ந்தே போகலாம். முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தலையை துவட்டிக்கோ. அந்த நேரத்தில் ரூம் சர்வீஸ் பாய் காபி கொண்டு வந்தான். சூடா காபி குடி. காபி குவளையை நீட்டினான். குவளையை இரு கரங்களுக்குள் பொதித்தபடி காபியை மெல்ல உறிஞ்சியவளை ஊன்றி பார்த்தான். ஆச்சரியம்தான். ஆபத்தான அரண்மனைக்கு கூடவே வர்றேங்கிற, தண்ணியை பார்த்தா பயப்படுற. இன்னைக்கு தண்ணியில மூழ்கினியே, உன்னோட பயம் தெளிஞ்சிடுச்சா? அது தெரியாது. எப்படி உறுதியா சொல்ற? பிறவி குணம் மாறாது இல்லையா? அதே மாதிரி தானே பயமும், அதுவும் மாறாது தானே. யூ ஆர் ராங். பயங்கிறது மனசை பொறுத்த விஷயம். சின்ன குழந்தை முதலா எட்டு எடுத்து வச்சு நடக்கவே பயப்படும். 10 வாட்டி தடுக்கி விழுந்து எந்திரிச்சதுன்னா அந்த பயம் மாயமா மறைஞ்சிடும். தைரியமா ஓடவே ஆரம்பிச்சிடும். உன்னோட பயத்துக்கு ஸ்ட்ராங்கா வேறொரு காரணம் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். செல்போன்ல அந்த ஓவியங்களை படம் பிடிச்சிருந்தா அப்பா கிட்ட காட்டலாம். மிஸ் பண்ணிட்டேனே. மறுபடியும் நீராளி மண்டபத்துக்கு போகணும். போய் போட்டோஸ் எடுத்துட்டு வரணும் பார்த்திபன். அது அப்புறமா பார்த்துக்கலாம். நடந்தது எதுவும் உங்க அப்பாவுக்கு தெரிய வேணாம். ஏற்கனவே பயத்துல தான் அவருக்கு காய்ச்சலே வந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாங்கிறீங்க. ஆமா, நான் கிளம்புறேன். நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. அப்பா எந்திரிச்சதும் என்னை வந்து கூப்பிடு. இன்னைக்கு நைட்டு நாம அரண்மனைக்கு போறோமே, எக்ஸாக்டா எத்தனை மணிக்கு போவோம்? அது நேற்று இரவில் கை கால்களை அசைக்க முடியாமல் கட்டுண்டு கிடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. இன்றும் அதே நிலைமை ஏற்பட்டால்? உள்ளுக்குள் யோசித்தான். நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியல. நேரங்காலம் பார்த்து புறப்படலாம். அதுக்கும் நேரங்காலம் பார்க்கணுமா? பூர்ணா கழுக்கென்று சிரித்தாள். அவள் சிரித்தபோது அவளது அழகு இரட்டிப்பானது போன்ற பிரமை ஏற்பட்டது. சட்டென்று அவளது நெற்றியில் இதழ் பதித்தான். இவளை இழந்து விடுவேனோ என்ற பயம் அடிமனதில் முற்றுகையிட்டது. அத்தியாயம் 17. தனது அறைக்குள் சென்ற பார்த்திபன் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் டைரியை எடுத்தான். அந்த தீவில் பார்த்திபனுக்கு ஒரு கண்டம் இருக்கிறது. அதிலிருந்து அவன் மீண்டு வரவேண்டும் என்று தவம் இயற்றப் போகிறேன் என்று டைரியில் அம்மா எழுதியிருந்தாரே. கண்டம் வரப்போகிறது என்று தெரிந்தும் பூர்ணாவை நான் அரண்மனைக்கு அழைத்து போகலாமா? என் ஆருயிர் காதலியை எப்படி கூட்டி போவது? தொல்லியல் துறையை சேர்ந்த 3 குழுவினரும் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லையே. என் பிரியத்துக்கு உகந்தவளை அங்கு கூட்டிக் கொண்டு செல்லவே கூடாது. ஆனால் அவள் அழுத அடம் பிடிக்கிறாளே. அவளிடம் சொல்லிக் கொள்ளாமல் நைஸாக தனியாக கிளம்பி சென்று விட வேண்டியதுதான். அதுதான் நல்லது. அரண்மனைக்கு போகும்போது பாம்பாட்டி சித்தரின் படத்தை எடுத்து சென்றால் ஒரு பாதுகாப்பாக இருக்குமே. கண்டிப்பாக படத்தை சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நண்பனுக்கு போன் போட்டான். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். பேசிவிட்டு போனை வைத்தவனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. சிறிது நேரம் காலார நடந்துவிட்டு வரலாம் என்று நினைத்து வெளியில் சென்றான். அங்காடிகள் நிறைய இருக்கும் பகுதிக்கு சென்று வேடிக்கை பார்த்தபடி நடந்தபோது குள்ளமாய் குண்டாய் இருந்தவன் எதிர்பட்டான். நேற்று போட்டில் வரும்போது இவனை திரும்பி பார்த்து ரகசியமாய் புன்னகைத்தது ஞாபகத்துக்கு வந்தது. சார், நீங்க இந்த தீவுக்கு புதுசா? ஆமா. உங்க சாயல்ல உங்க தாத்தா இருப்பாரா சார்? தெரியலையே. ஏன் கேக்குறீங்க? நானும் என் நண்பர்களும் எப்போவாச்சும் ஏரிக்கு போய் நீராளி மண்டபத்துல சீட்டு விளையாடுவோம். ரிலாக்ஸ்டா தண்ணி அடிச்சுட்டு வெகு நேரம் கழிச்சு திரும்புவோம். அங்க உங்க சாயல்ல ஒரு வீரனோட உருவம் வரையப்பட்டிருக்கும் சார். அங்க மட்டும் இல்ல, இங்க இருந்து 1.5 மைல் தொலைவுல இருக்கிற மலைக்கோவில்ல வெளிப்பிரகாரத்து சுவர்லையும் உங்களை போலவே ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு சார். உங்களுக்காக நேத்து போய் மலைக்கோவில் ஓவியத்தை செல்போன்ல போட்டோ பிடிச்சிட்டு வந்தேன் சார். அவன் தனது செல்போனை எடுத்து காட்டினான். ப்ளூடூத்தை ஆன் செய்து அந்த படத்தை தனது செல்போனில் அனுப்பி பதிவு செய்து கொண்டான். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. 500 ரூபாய் தாளை நீட்டினான் பார்த்திபன். அந்த குண்டு மனிதனுக்கு வாயெல்லாம் பல்லாகிவிட்டது. ரொம்ப நன்றிங்க. ஒரு நட போய் நேர்ல பாருங்க. பார்த்தா நீங்க அதிசயப்படுவீங்க. பிறகு பார்க்கலாங்க. கும்பிடு போட்டுவிட்டு அவன் விரைந்தான். பார்த்திபன் அந்த படத்தை ஊன்றி பார்த்தான். மலைக்கோயிலை பற்றி விசாரித்து கொண்டு வேகமாய் விரைந்தான். மலைமுகட்டின் மீது அலாதியாய் அந்த கற்கோயில் தெரிந்தது. மலை பிரதேசம் என்பதால் யானைகள் எதுவும் புகுந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் கோயிலை கஜபிருஷ்ட வடிவில் ஒடுக்கமாய் வடிவமைத்திருந்தனர். பார்க்கும்போதே அதன் தொன்மை புலப்பட்டது. கோபுரத்தில் லேசாய் ஆங்காங்கே விரிசல் விட்டிருந்தது. அந்த விரிசலில் ஆலஞ்செடிகள் செழிப்பாய் வேரூன்றியிருந்தன. கோவிலில் ஆள் நடமாட்டமே இல்லை. இவன் பிரகாரத்தை சுற்றி வந்தான். கோயிலின் பின்பக்கமாயிருந்த பிரகாரத்து சுவரில் இவனது ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது. கோவிலும் கோபுரமும் அறத பழசாகி விட்டிருந்தாலும் ஓவியம் மட்டும் பளிச்சென்று இருந்ததை எண்ணி அதிசயித்தான். ஆசையாய் மீனலோசனி என்ற பெயரை வருடினான். உன்னோட வண்ண கலவையில என்ன சேர்த்த மீனா? இத்தனை காலமாகியும் மெருகு குலையாம இருக்கே. முணுமுணுத்தான்.
அவனது முதுகுப்புறத்தில் ஏதோ துளைத்தாற் போல் இருந்தது. யாரோ என்னை கவனிக்கிறார்கள். யார் அது? இவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். எவரும் தென்படவில்லை. செல்போனில் க்ளோஸ்அப்பில் ஓவியத்தை படம் பிடித்தான். ஒவ்வொரு செயலையும் யாரோ பார்க்கிறார்கள் என்று உள்ளுணர்வு எச்சரித்தது. மீண்டும் நாலாபுறமும் பார்த்துவிட்டு கோயிலை விட்டு வெளியேறினான். மலை மேலிருந்தபடி கீழே தெரிந்த காட்சியை பார்த்தான். இவனது தலைக்கு நேர் மேலே பிரம்மாண்டமான மரத்தின் பெரிய கிளை நிழல் பரப்பியபடி இருந்தது. காற்று பலமாய் வீசியது. இலைகளும் கிளைகளும் பலமாய் அசைந்ததில் மரமர சத்தம் எழுந்தது. திடீரென படபடவென்று ஏதோ முறிவது போல் சத்தம் கேட்டது. அரண்மனையையும் இளவரசியையும் அவனது மனம் சுற்றி வந்ததால் இதை கவனிக்கவில்லை. அந்த பெரிய கிளை விழுந்திருந்தால் பார்த்திபனின் கபாலம் பிளந்திருக்கும். மண்டை பிளந்து மலையிலிருந்து நிச்சயமாய் அவன் உருண்டு மாண்டிருப்பான். கண்ணிமைக்கும் நேரத்தில் யாரோ அவனது கையை பற்றி அந்த பக்கமாய் இழுத்தார்கள். தும் என்ற பலத்த சத்தத்துடன் மரக்கிளை இவன் நின்றிருந்த இடத்தில் விழுந்தது. விழுந்த வேகத்தில் அப்படியே உருண்டது. இவன் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான். விழிகளில் தீட்சண்யத்துடன் அந்த பெரியவர் நின்றிருந்தார். போட்டில் ஏறும் முன்பு இவன் கவனக்குறைவாய் தடுக்கி விழ இருந்தபோது தாங்கி பிடித்தவர் அவர். ஐயா, நீங்களா? நன்றி. நீங்க எப்படிங்க? அதான் சொன்னேனே, என் தங்கையோட பிள்ளை இந்த தீவுக்கு தானே வந்தான். என் பிள்ளைய எப்படியாவது மீட்டு கொடுன்னு தங்கை என்கிட்ட கேட்டுக்கிட்டா. அவனைத்தான் தேடி அலையிறேன். நீங்க மட்டும் வரலன்னா இந்நேரம் என் கதை முடிஞ்சிருக்கும். யாரும் யார் கதையையும் முடிச்சிட முடியாது தம்பி. கடவுள் ஒருத்தரால தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றபடி மேலே அண்ணாந்து பார்த்தார். அவரது விழிகளில் ஒரு கூர்மையும் கோபமும் பிரதிபலித்தாற் போல் இருந்தது. பெரியவருக்கு யார் மீதோ கோபம். தக்க தருணத்தில் இவரால் எப்படி இங்கே வர முடிந்தது? என்னை காப்பாற்றுவதற்காகவே இவர் இங்கு வந்தார் போல் இருக்கிறதே. இவன் யோசனையுடன் சட்டை பையை தொட்டு பார்த்தான். செல்போனை காணவில்லை. எங்கே விழுந்திருக்கும்? கோயிலை விட்டு வெளியில் வரும்போது போன் இருந்ததே. பலங்கொண்ட மட்டும் பெரியவர் என்னை இழுத்த வேகத்தில் போன் எகிரி விழுந்து விட்டது போலிருக்கிறதே. கீழே தரையில் சுற்றுமுற்றும் தேடினான். நல்ல காலமாய் 5 அடி தொலைவில் அந்த போன் கிடந்தது. எடுத்து ஆன் செய்து பார்த்தான். பழுது ஏதும் ஆகியிருக்கவில்லை. இவன் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி திரும்பி பார்த்தான். அந்த பெரியவர் அங்கு இல்லை. இவன் நாலாபுறமும் பார்வையை சுழற்றினான். ஐயா, ஐயா, சத்தமாய் அழைத்தும் பார்த்தான். பெரியவர் அதற்குள் எப்படி போனார்? சில கணங்களில் போனை எடுத்து நிமிர்வதற்குள் போய்விட்டாரே. மலைமுகட்டிற்கு ஒரே ஒரு பாதை தானே இருக்கிறது. இங்கிருந்து பார்த்தால் அந்த பாதையும் தெரிகிறது. பெரியவர் போவதாயிருந்தால் இதில் தானே செல்ல வேண்டும். இப்பாதையில் அவர் தென்படவே இல்லையே. கோயிலுக்குள்ளும் பார்த்தாகிவிட்டது. அங்கும் இல்லை. எப்படி மாயமானார்? பார்த்திபன் குழம்பி போனான். யோசனையுடன் மலைமுகட்டிலிருந்து மெல்ல கீழே இறங்கினான். குரூரமாய் இரு விழிகள் அவனையே பார்த்தன. அத்தியாயம் 18. அன்றிரவு 1 மணி ஆனதும் டிராவல் பேக்கில் வைத்திருந்த சித்தரின் படத்தை எடுத்து தனது சட்டை பைக்குள் வைத்து கொண்டான் பார்த்திபன். சத்தமிடாமல் அரைக்கதவை சாத்திவிட்டு வெளியேறினான். அரண்மனை வளாகத்தை நோக்கி நடந்தான். அரண்மனை காம்பவுண்ட் சுவரின் மூலையில் இருந்த கொட்டகையிலிருந்து இன்னும் வெளிச்ச கசிவு வந்தது. பிரதான வழியாக சென்றால் யாராவது காவல்காரன் தடுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற நினைப்பில் பக்கவாட்டில் சுற்றி கொண்டு சென்றான். இருளில் தட்டு தடுமாறி நடந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தடுப்பு சுவரேறி அந்த பக்கமாய் குதித்தான். தூரத்தில் எங்கோ நரி ஊளையிடும் சத்தம் கேட்டது. திடீரென ஒரு பெண் குரல் ஓலமிட்டது. சிறிது நேரத்தில் ஆங்காரமாய் சிரித்தது. குரல் வந்த திக்கை நோக்கி நடந்தான். அரண்மனையின் பிரம்மாண்டமான வாசல் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தன. பூட்டு எதுவும் போடப்படவில்லை. இவன் தாழ்பாலை விலக்கினான். கதவுகள் திறந்ததும் திக்கென்று அதிர்ந்தான். இருளில் தலைவிரி கோலமாய் இளவரசி நின்றிருந்தாள். கலகலவென்று சிரித்தாள். அவள் சிரித்தபோது ஆங்காங்கே இருந்த ஆசனங்கள் ஓசை எழுப்பியபடி அசைந்தன. தேக்கினால் ஆன சாய்வு நாற்காலி தடக் தடக் என்று முன்னும் பின்னுமாய் சாய்ந்தது. இளவரசி முதுகு காட்டியபடி சென்றாள். தலைவிரி கோலமாய் வெண்ணிற உடையில் இருந்தவளை பின்தொடர்ந்தான் பார்த்திபன். இளவரசி, இளவரசி, தாங்கள்தான் மீனலோசனியா? பதில் இல்லை. பார்த்திபனை விரும்பியது தாங்கள்தானே? அதில் என்ன சந்தேகம்? பார்த்திபனை விரும்பியது தாங்கள் என்றால் மீனலோசனியும் நீங்களாகத்தானே இருக்க முடியும். மீனலோசனி மட்டும்தான் பார்த்திபனை விரும்பக்கூடுமா? அப்படியென்றால் மீனலோசனியின் சாயலில் அச்சு அசலாய் தாங்கள் இருக்கிறீர்களே, அதனால்தான் குழப்பமடைகிறேன். இரட்டை பிறவிகளாய் இருக்கக்கூடாதா? நானும் பார்த்திபனை நேசித்தேன். மனதிற்குள்ளேயே என் காதலை புதைத்து விட்டேன். எனது பெயர் சம்பூர்ண லோசனி. ஓ, மீனலோசனி இந்த பிறவியில் பூர்ணாவாய் பிறந்துவிட்டால் தாங்கள்? ஆத்மசாந்தி அடையாமல் ஆவியாய் அலைகிறேன். என் கேள்விகளுக்கான பதில் இத்தனை சுலபமாய் கிடைக்கும் என்று நான் கருதவில்லை. மற்றவர்களுக்கு இது அமானுஷ்ய அரண்மனை. எனக்கு மட்டும் ரொம்ப சுலபமாய் நிதானமாய் பதில் அளிக்கிறீர்களே. தொல்லியல் துறையிலிருந்து 3 குழு புறப்பட்டு வந்ததே, அவர்கள் என்ன ஆனார்கள்? என் மீது கரிசனம் காட்டுகிறீர்களே, அவர்களை உயிர் பலி வாங்குகிறீர்களே, அதன் காரணம் என்ன தேவி? இது கூடவா புரியவில்லை?
தாங்கள் எனது பார்த்திபனின் மறுபிறவி அல்லவா? இந்த உருவத்தை நானும் தானே ஆத்மார்த்தமாய் உருகி உருகி காதலித்தேன். அச்சு அசலாய் அவரைப் போலவே இருக்கும் உங்கள் மீது கரிசனம் இருக்கத்தானே செய்யும். தேவி, தங்களையும் எங்களையும், அதாவது என்னையும் மீனாவையும் கொலை செய்தது யார்? தங்களது ஆத்மா சாந்தி அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சரேல் என்று இளவரசி திரும்பி பார்த்தாள். என்ன? நெகிழ்வுடன் கேட்டாள். என்னை ஆத்மார்த்தமாய் மானசீகமாய் நேசித்த பெண்ணின் ஆத்மா சாந்தி அடையாமல் அலைவதை நினைத்தால் என் மனம் பதறுகிறது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்மை இந்த கதிக்கு ஆளாக்கியது யார் என்று கூறுங்கள் இளவரசி. எங்களது தாய்மாமன் மார்த்தாண்டம் என்பவன் இரட்டை பிறவிகளாயிருந்த இளவரசிகள் மீது மோகம் கொண்டான். அவன் சூட்சுமம் புரிந்தவன். நாங்கள் இருவருமே பார்த்திபனை நேசிப்பதை தெரிந்து கொண்டு சூழ்ச்சி புரிந்தான். மந்திரவாதி கார்கோடகனை அவன் சிநேகிதம் பிடித்தான். இருவரும் திட்டங்கள் தீட்டினர். 1000 பேர் எதிரில் வந்தாலும் அவர்களை பந்தாடும் திறமை கொண்டவர் பார்த்திபன். அவரோடு நேரிடையாக மோதி யாராலும் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு சதி வலையை விரித்தனர். இந்த அரண்மனைக்கு பின்னால் நதியொன்று ஜதி போட்டு ஓடுகின்றது. அது ஆபத்தான நதி. ஆபத்தான நதியா? அப்படியென்றால்? வினவினான் பார்த்திபன். அதில் கெஜங்கள் அதிகம், அதாவது சுழல்கள் நிறைந்தது. அந்த சுழல்களில் சிக்கினால் பெரிய யானைகளை கூட சுழற்றி உள்ளிழுத்து ஜல சமாதி கட்டிவிடும். மை காட்! பார்த்திபனுக்கும் மீனாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. திருமணம் 1 வாரத்தில் நடக்கவிருந்தது. அந்த உரிமையில் அரண்மனைக்கு அடிக்கடி வந்து போவார் பார்த்திபன். மார்த்தாண்டம் பணத்தாசை காட்டி அரண்மனையில் பணி செய்த காவலாளிகள் அத்தனை பேரையும் தன் கைக்குள் போட்டு கொண்டான். அந்த புறத்தோட்டத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தபடி ஏகாந்தமாய் பேசிக் கொண்டிருந்த பார்த்திபன் தனது உடைவாளை கொண்டு வர மறந்துவிட்டிருந்தார். பணிப்பெண்ணை ஏவி பாலில் மயக்க மருந்தை கலந்து அதை பார்த்திபனுக்கு பருக தந்து விட்டிருந்தனர். நிராயுதபாணி அதில் மயக்க மருந்து வேறு கொடுத்து விட்டதால் 100க்கும் மேற்பட்ட காவலாளிகள் சுற்றி வளைத்தபோது ஸ்தம்பித்து விட்டார். அவர் ஸ்தம்பித்ததற்கு காரணம் மீனலோசனியையும் என்னையும் மார்த்தாண்டனும் கார்கோடகனும் சிறை பிடித்ததால்தான். மார்த்தாண்டம் எங்கள் இருவரையும் குருதி வலியும் வரை அடித்து இம்சித்தான். பார்த்திபனை காவலாளிகள் பிடித்து கொண்டிருந்தனர். அவர் சிங்கமாய் கர்ஜித்து திமிரத்தான் செய்தார். மயக்க மருந்தால் முழுமையாக செயல்பட முடியவில்லை. அவர் மீது வாளை சொருகப் போனான். மான் போல் துள்ளியோடிய மீனலோசனி குறுக்கே பாய்ந்து அதை தாங்கி கொண்டாள். அவ்வளவு காதலா உனக்கு? உன் காதலனை உன் கண் எதிரே கூறு போடுகிறேன் பார் என்று கொக்கரித்த மார்த்தாண்டம் காவலாளிகளுக்கு சமிக்ஞை செய்தான். மறுகணம் அவரை சரமாரியாக வெட்டினார்கள். பார்த்திபனை வெட்டி சாய்த்ததோடு நில்லாமல் அவரை தூக்கி நதியின் கெஜத்தில் போட்டுவிட்டார்கள். பல்வேறாக வெட்டுப்பட்டாலும் பார்த்திபனின் உயிர் பிரியவில்லை. உயிருக்கு போராடிய அவரை நதியில் போட்டு தள்ளி ஜலசமாதி அடைய வைத்தார்கள். பார்த்திபனை காவலாளிகள் தாக்கத் தொடங்கிய போதே மீனலோசனியின் உயிர் பிரிந்துவிட்டது. அன்பே, உமக்காக என் உயிரையும் தருவேன். உயிரினும் மேலாய் உங்களை நேசிக்கிறேன் பார்த்திபன் என்றபடி அவள் உயிர் துறந்தாள். அவர்கள் இருவரையும் வேலை தீர்த்ததும் மார்த்தாண்டம் கார்கோடகனின் கவனம் என் மீது திரும்பியது. சல்லித்தனமாய் பார்த்தபடி இருவரும் என்னை நெருங்கினார்கள். வேணாம், விட்டுவிடுங்கள் என்று கதறியவாறே நான் ஓடினேன். விடாமல் துரத்தினார்கள். மானின் வேகத்தோடு பாய்ந்தோடி என் பார்த்திபன் ஜலசமாதி அடைந்த நதியின் கெஜத்தில் வீழ்ந்தேன். நானும் ஜலசமாதி அடைந்தேன். கொடுமை! பார்த்திபனின் கண்கள் ஏகத்திற்கும் கலங்கின. கலங்காதீர்கள். மீனலோசனியின் மறுபிறவி பூர்ணா என்றாலும் அவளிடம் எனது அம்சங்களும் நிறைந்திருக்கும். நாங்கள் இருவரும் இரட்டையர்கள்தானே. அவள் வாழ்ந்தால் நானும் வாழ்ந்தது போலத்தான். தேவி, அந்த எதிரிகளை நான் என்றோ பழி தீர்த்து விட்டேன். அவர்கள் பேய்களாகத்தான் உலாவுகிறார்கள். சாயந்தரத்தில் மலைமுகட்டில் உங்கள் மீது பெரிய மரக்கிளை வீழ்ந்ததல்லவா? அதை செய்தது அந்த பாவிகள்தான். மை காட்! அந்த தருணத்துல தக்க சமயத்துல ஒரு பெரியவர் வந்து என்னை காப்பாத்தினாரு. அவர் கூட அண்ணாந்து மேலே பார்த்து பூடகமா ஏதோ சொன்னாரு. அவர் வேற யாரும் அல்ல, பாம்பாட்டி சித்தர் தான். உங்களது அன்னையாரின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் இங்கு வந்து உங்களை காத்தருளி இருக்கிறார். அப்படியா? வியப்பின் விளிம்பிற்கே சென்று விட்டான் பார்த்திபன். சட்டை பையில் இருந்த சித்தரின் படத்தை எடுத்து உற்று நோக்கினான். செல்போன் டார்ச்சை அடித்து அதை பார்த்தபோது அந்த பெரியவரின் திருமுகம்தான் அதில் தெரிந்தது. எனக்கு ஆபத்து நேர்ந்திடக்கூடாதுன்னு அவர் கூடவே வந்திருக்கார் போலிருக்கு. சித்தரின் அனுக்கிரகத்தை எண்ணி அவனது மேனி சில்லென்று புல்லரித்தது. அப்படின்னா எங்க அம்மா? அவர் இது காலம் வரை இந்த நதிக்கரையோரமாய் அமர்ந்து தவம் இருந்தார். இப்போது என் அம்மாவை நான் காணலாமா? முடியாது. ஏன் தேவி? அவர் மறைந்து விட்டார். ஏன்? எதற்காக? இதுக்கு பதில் நான் சொல்றேன் என்ற குரல் கேட்டு திரும்பினான். பூர்ணா நின்றிருந்தாள். விவேகானந்தர் நடுக்கடல்ல ஒரு பாறையில உட்கார்ந்து தவம் இருந்தாரே, அப்படியே மறைஞ்சு போகலையா? அது மாதிரிதான் அம்மாவும். அப்போ என் அம்மாவை பார்க்க முடியாதா? அவங்க கிட்டத்துல இல்லைன்னு ஏன் நினைக்கிறீங்க? அரூபமான ரூபத்துல அவங்க உங்க கூடவே இருக்காங்க. கவலைப்படாதீங்க. அவங்களோட ஆசி நமக்கு எப்பவும் உண்டு. ஆமா, நீ எப்படி வந்த? உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டேன்.
உனக்கு பயமா இல்லையா? என் சகோதரியை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? தேவி, உங்க ஆத்மா எப்போ சாந்தி அடையும்? எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போதே சாந்தி அடைந்தார் போல்தான். அரண்மனைக்கு ஆராய வந்தவர்களை நான் பழி தீர்த்தேன். காரணம், அவர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை துரோகிகள். ஆம், பணத்தாசை கொண்டு எங்களுக்கு துரோகம் புரிந்த காவலாளிகள் தான் அவர்கள். அவர்களை மட்டுமல்ல, தீய எண்ணத்துடன் இங்கு வந்தவர்களையும் சேர்த்து பழி தீர்த்தேன். பேசிய இளவரசி நதிக்கரை அருகே சென்றாள். ஆசை தீர பார்த்திபனை நோக்கினாள். மறுகணம் நதி பிரவாகத்தில் ஐக்கியமாகி போனாள். பார்த்திபனின் கண்கள் பனித்தன. பூர்ணா தனது தளிர்கரத்தால் அவனது கண்ணீரை துடைத்தாள். உங்களுக்கு எல்லாமுமாக நான் இருக்கிறேன் பார்த்திபன், என்றாள் பூர்ணா. இரு கரங்களையும் நீட்டினான். அந்த கரங்களுக்குள் தன்னை சிறைப்படுத்தி கொண்டாள். அவளது தளிர்கரங்கள் இரண்டும் அவனது கழுத்தில் மாலையாகின. ஐ லவ் யூ சோ மச். பேசி வைத்து கொண்டது போல் இருவருமே முணுமுணுத்தனர். அவளை இறுக அணைத்து ஆசை தீர இதழ் பதித்தான் பார்த்திபன். முற்றும்.